ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நான்காவது அத்தியாயம் 11வது மந்திரம். யோ யோனிம் யோனிமதிதிஷ்டத்யேககாம் யஸ்மின்னிதம் சஞ்ச விசைதி சர்வம் தமீசானம் பரதம் தேவமீட்யம் நிச்சாயே மாம் சாந்திமத்யந்தமேதி. இப்போ மூல காரணம் மாயா, பிரகிருதி விக்ருதி அவாந்தர காரண காரியம். அந்த பிரகிருதி விக்ருதி மாறிண்டே இருக்கக்கூடியது. இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அதிஷ்டானம் பிரம்மன். அப்போது மாயா சீடுலேருந்து பிரகிருதி, அந்த பிரகிருதி வந்த பிறகு வெளிப்பட்டு வந்த பிறகு பிரகிருதி விக்ருதி காரிய காரணமாக இந்த ஹோல் சிருஷ்டி மாறிண்டே வருது. புரியுதா? ஸோ கண்டினியூஸாக மாறிண்டே வரும். ஓகே, த ஃபேமஸ் ரவா தோசை அது இருக்க வீட்டில் பண்ணுறது, அது என்ன ஆகும்னா முதல்ல அதுக்கு சாதா தோசையாக இருக்கும். அது மாவு கொஞ்சம் இதுவாக இருக்கும், பழையதாக இருக்கும். அதில் வெங்காயம்லாம் போட்டோம்னா அது அந்த தோசை மாவே வெங்காய ஆனியன் ஊத்தப்பம் தோசையாக மாறிடும். அதுக்கு முன்னாடி காரணம் தோசையாக இருந்திருக்கும். ஓகே, அந்த தோசை மாவே முதல்ல இட்லி மாவாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகே, இப்போ ஒரே மாவு தான், அது எந்த பர்செப்ஷனில் பார்க்குறோம். இப்போ மாயா சீடு ஃபார்ம், அந்த சீடு ஃபார்ம்லேருந்து பிரகிருதி, அந்த பிரகிருதி வந்த பிறகு அந்த பிரகிருதியே பிரகிருதி விக்ருதியாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படி சொல்கிறோம். அப்போ நிமித்த காரணம் பிரம்மன், உபாதான காரணம் இந்த பிரகிருதி விக்ருதி மாயாவே உபாதான காரணமாக இருக்கிறது. அப்போ தான் உனக்கு இந்த சிருஷ்டியை உனக்கு அறிவு வரும்போது, அப்போ மாற்றும் போது எங்கேயுமே இடிக்காமல் இருக்கும், இல்லாஜிக்கலாக இருக்காது. ரைட்டா? அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, எதை நீக்க முடியுமோ அதை தான் நீக்க முடியும், நீக்க முடியாததை நீக்க முடியாதது. ஓகே, அதனால் இவ்வளோ தூரத்துக்கு இந்த பேக்ரவுண்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போனதாக இருக்கும். இப்போ இதில் தொடர்ந்து இருக்கிறது இந்த அதிஷ்டான பிரம்மனை புரிஞ்சுக்கணும். அதிஷ்டானம்ன்றது காரிய காரணமோ பிரகிருதியோ இதுவும் கிடையாது. காரிய காரணத்துக்கு அது அதிஷ்டானமாக இருக்கிறது, சப்ஸ்ட்ராக்டம். ஓகே, உபனிஷத்து என்ன சொல்கிறது? யஸ்மின் இந்த பிரம்மன் மாத்திரமே இதம் சம்ஏதி பர்பு. ஓகே, சம்ஏதி சமேதி. சமேத்தின் என்ன? ரிசால்வ், ஒடுங்குகிறது, எல்லாம் ஒடுங்குகிறது, பிரம்மத்துக்கிட்ட ஒடுங்குறது. யஸ்மின் இதம் சமேதி, என்டையர் காரிய பிரபஞ்சம் அதிஷ்டான பிரம்மத்துக்கிட்ட ஒடுங்குகிறது. எப்போ? பிரளய காலத்தில். இப்போ இதம் சர்வம் சமேதி யஸ்மின் கச்சதி ஏகி பவதி. திரும்ப என்ன பண்ணுறது? சிருஷ்டி காலத்தில் அகெயின் சிருஷ்டி டெவலப் ஆகி வருது. சிருஷ்டி காலே இதம் வியேதி வி ப்ளஸ் ஏதி வியேதி.
மேனிஃபோல்டு ஃபார்மில் வருது. அப்போ வியேதி இஸ் ஈக்குவல் டு விவிதம் ஆகச்சதி, விவிதம் பிராப்னோதி, பிகம்ஸ் மேனிஃபோல்டு. ஓகே, பிகம்ஸ் மேனிஃபோல்டு. அப்போது ஒரு ஒயிட் கலர் தான் விப்ஜார் 7 கலர்ஸாக மாறுது. ஓகே, அப்போது அந்த ஒயிட் கலர் இருக்க அது வந்து ஃபஸ்ட்டு லெவல் பிரைமரி, அண்ட் 7 கலர்ஸ்ன்றது என்ன செகண்டரி அவாந்தரம். அதுக்குள்ளே அது அடங்கியிருக்கிறது. அப்போ பிரளய காலத்தில் பிரம்மத்தில் மட்டும் ஒடுங்கி இருக்கிறது, சிருஷ்டி காலத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகிறது இந்த ஹோல் சிருஷ்டி. அப்போ அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன் இருக்கிறது? எப்படிப்பட்ட பிரம்மன்? சத்துரூபேன பிரம்மன். இந்த சத்துரூபேன இருக்கிற பிரம்மன் காரியகாரண விலக்ஷணம். நல்லா புரிஞ்சுக்கலாம். காரியகாரண விலக்ஷணம், காரியகாரண அதிஷ்டானம் பிரம்மன். காரியகாரண விலக்ஷணம் பிரம்மன், காரியகாரண அதிஷ்டான பிரம்மன். ஓகே, இது அது பகவான் கிருஷ்ணர் கீதையில் வந்து அவ்யக்தாத் அவ்யக்தக பரக அந்யக சனாதனஹா அப்படின்ற வார்த்தையில் சொன்னார். அந்த பக்தி யோகத்தில் அந்த படிச்சோம். இப்போ வியக்தம் அவ்யக்தம் அந்யக அவ்யக்தஹா, வியக்தத்துக்கும் அவ்யக்தத்துக்கும் அந்நியமாக வேறாக. ஓகே, அது சிருஷ்டி அந்த இதுக்கும் பிரளயத்துக்கும் வியக்தத்துக்கும் அவ்யக்தத்துக்கும் அந்யகா அவ்யக்தஹா. பியூட்டிஃபுல் இருப்பாங்க. ஓகே, வியக்தம் அவ்யக்தம் அந்யகா அவ்யக்தஹா. காரிய காரணத்தை காட்டிலும் அவ்யக்தம் பராபிரகிருதி பரபிரம்மம். ஓகே, பராபிரகிருதி புரியுதா? அப்போ இந்த பராபிரகிருதி பரபிரம்மன் அப்படி அர்த்தம். தேர்ஃபோர் காரிய காரண விலக்ஷணம் பிரம்மன், விவர்த்த உபாதான காரணம் பிரம்மன் அப்படி ஆகிறது. ஓகே, அப்போ தான் எதுவும் மாறாமல் மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்திற்கு அதிஷ்டானமாக உள்ளார். தேர்ஃபோர் கர்த்திருவம் அதிஷ்டானம் அந்த அந்த இது இருக்க, ஓ கர்த்தரேன்னு ஒரு கையை காலை வச்சிருக்க, அவருக்கும் அதிஷ்டானமாக இருப்பர் பிரம்மன். ஓகே, தேர்ஃபோர் சத்துரூபேன பிரம்மன் காரியகாரண விலக்ஷணம் காரியகாரண அதிஷ்டானம் பிரம்மன். அதனால் ஸோ பகவான் வந்து 15வது அத்தியாயத்தில் எப்படி சொல்கிறார்? க்ஷர அக்ஷர உத்தம புருஷா புருஷோத்தம பகவான், அவ்யக்தாத் அவ்யக்தம் அந்யக அவ்யக்தம் பிரம்மன், விவர்த்த உபாதான காரணம். இப்போ உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நம்ம கேம்ப் வந்ததுலேருந்து பிரம்ம சப்தம் வந்து காலையில் விழுந்துட்டே இருக்கும். ஓகே, கண்டினியூஸாக வந்து அந்த சொல்லு அந்த பிரம்மனை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்து. அப்போது இது வந்து லாஸ்ட் உபனிஷத்து நம்ம படிக்கிறது. இப்போ வந்து லாஸ்ட் உபனிஷத்து 12th உபனிஷத்து. ஃபஸ்ட்டு உபனிஷத்தில் முண்டக உபனிஷத்து படித்தோம். நம்மளுடைய குருகுலத்தில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த மோட்டோ அது என்ன? பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இப்போ புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ அந்த பிரம்மனை புரிஞ்சுண்டா நம்ம பிரம்மனாக முடியும். தது தொம் அசி. ஓகே, அந்த தது தொம் அசினுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. புரியுது? இப்போ எங்கள் கனெக்ஷன் புரியுதுல? அப்போது இந்த பிரம்ம சப்தத்தை வந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோன்னா ரொம்ப சிரமப்பட்டிருப்பான். எடுத்தோடனே பிரம்மன் பிரம்மன் சொன்னா அது அந்த அந்த சப்தத்துக்கு வந்து ஜுஜுபா இருக்கும். புரியுதா? இப்போ பிரம்மன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருக்கிறது நமக்கு. ஓகே, அந்த பிரம்மன் நிச்சாய. நிச்சாயன்னா ஸ்பிரிச்சுவல் சீக்கர், அதாவது முமுக்ஷு இந்த பிரம்மத்தை அறிகிறான். எப்படிப்பட்ட பிரம்மன் அறிகிறான்? ஈசானம். ஈசானன்னா இண்டிபெண்ட் ஈஸ்வரா. ஆனால் உலகம் ஈஸ்வரனை சார்ந்துள்ளது, ஈஸ்வரன் எதையும் சார்ந்தில்லை. ஓகே, அப்போது இது கிளே பாட்டு மாதிரி. பாட்டு வந்து டிபெண்ட், கிளே இண்டிபெண்ட் அந்த மாதிரி. அப்போ ஈசானா மீன்ஸ் மாஸ்டர், சுதந்திர புருஷா. அப்போ நாம் சுதந்திரம் ஆவதற்கு தான் முயற்சி பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஸோ இண்டிவிஜுவாலிட்டி தியாகம் பண்ணினா இண்டிபெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, இண்டிவிஜுவாலிட்டியோடு இண்டிபெண்ட் கிடையாது. இண்டிவிஜுவாலிட்டி ஈகோ ஃபெலோ டிஸ்மிஸ் பண்ணால் இண்டிபெண்ட் சுதந்திரம். ஓகே, அப்போ நாம் வந்து 1947 சுதந்திரத்துக்கு பாரதம் பாடுபட்ட மாதிரி ஒவ்வொரு தேசம் பாடுபட்டவர், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சுதந்திரத்துக்காக அந்த சுதந்திரத்தை நாம் இப்போ பாடுபட்டுருக்கோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பரதம். பரதம்
வரதம்னு என்ன? பகவானுக்கு ஒரு பேர். ஓகே, ஏன் அவருக்கு ஒரு பேர் இது? வரான் ததாதி வரதா. வரது பேர். ஓகே, வரது வரதராஜன் அப்படிங்களா? வரான் ததாதி வரதா, அதாவது பக்தர்கள் கேட்கும் வரத்தை வரமாக கொடுக்கும் மூர்த்தி வரதா. ஓகே, இப்போ நமக்கு சதுர் புருஷார்த்தம் இருக்கிறது, சாதன சதுஷ்டியம் இருக்கிறது, நிறைய நமக்கு வர வேண்டியது இருக்கிறது, வரவெல்லாம் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பகவான்கிட்ட கேட்கலாம். அப்போ ஏக்க ஈஸ்வராவிடம் அந்த ஃபார்மில் இருக்கிற ஈஸ்வரர்கிட்ட நம்ம தாராளமாக கேட்டுக்கலாம். அப்படிதான் உனக்கு சகாம பக்தி வேணும், உனக்கு கார் வேணும், பங்களா வேணும், பேர் புகழ் மார்க்கு இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கலாம். இந்த ஸ்வேதா ஸ்வதர உபநிஷத்து கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுறேன். புரியுதா? அதனால் உனக்கு என்ன வேணுமோ பகவான்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், உரிமையோடு வாங்கிக்கலாம். புரியுதா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் புத்தி வந்த பிறகு நீ கேட்குறது பர்மனெண்ட்டாக இல்லாமல் போயிடும். புரியுதா? அதை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுக்கு யாராக அடிச்சுட்டு போடுவான். அதனால் என்ன பண்ணணுன்னா, ஸோ பகவான்கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணுன்னா, கம்ஃபர்டபுளாக நமக்கு இருக்கிற மாதிரி கேட்கணும். ஐயா இப்போ அப்படி தானே கேட்குறேன் நான். நீ கேட்குற கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கேட்குற, ஆனால் அது தப்பாக கேட்குறேன். எப்படி கேட்கணுன்னா, எனக்கு எது நல்லதோ பகவானே அதை எனக்கு கொடு. எப்படி கேட்கணும்? எனக்கு எது நல்லது நீ நினைக்கிறியோ அது நீ எனக்கு கொடு. இப்படி பிரார்த்தனை பண்ணுறது நம்மளை பியூட்டிஃபுல்லாக டெவலப் ஆகும். ஏன்னா நமக்கு சாதகர்களுக்கு எது வேணும் எது வேண்டாதுன்றது நமக்கு நிறைய குழப்பம் இருக்கும். புரியுதா? அந்த குழப்பத்துக்கு ஃபுல் ஸ்டாப்புக்கு பெஸ்ட்டு நீ எது எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறியோ, எந்தெந்த காலத்தில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறியோ அதை நீ கொடுத்து என்ன லிஃப்ட் பண்ணிகிட்டே வா. அப்படி வரம் கேட்கணும். இப்படி கேட்குறது உத்தமமான வரம். ஓகே, அதுக்கப்புறம் என்னுடைய கர்மத்தினுடைய வினையினால் ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அதை நீ போக்க வேண்டாம், அதை தாங்கிறதுக்கான சக்தி கொடு. ஓகே, மூணாவது எது அல்டிமேட்டோ அது எனக்கு கொடுக்கணும். அதுக்கான இன் பிட்வீனில் என்ன வேணுமோ அதுக்கு ஸ்டெப்பு பை ஸ்டெப்பு கொண்டு போ. ஏன்னா எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ வேகா போய் கடவுள்கிட்ட கொடுத்துடவும் கூடாது. புரியுதா? அப்போ எனக்கு என்ன வேணுன்றது தெரியணும். ஏன்னா இப்போ ஒரு அறிவு வந்திருக்கிறது. அல்டிமேட்டுன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அல்டிமேட்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, கேட்கறதுக்கு வேறு ஒன்றும் இருக்காது. அது கேட்கறதுக்கு வேறு ஒன்றும் இருக்கக்கூடாதுன்ற இருக்கிற ஒரு விஷயத்த இப்போ கொடுத்துட முடியாது, அவரும் கொடுத்துட முடியாது, நம்மளும் வாங்கிக்க முடியாது. அப்படிதான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்ன உண்டோ அதுக்கான விஷயத்தை எனக்கு கொடு, பக்குவத்தை கொடு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு தேவையானது கிடச்சிக்கிட்டே வரும். அப்படிதான் அந்த பிரார்த்தனை ஒன் ஆஃப் த கர்மம், மானச கர்மம். ஓகே, ஸோ கர்மம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இது ஒரு வைதிக சம்பந்தப்பட்ட கர்மம். அதை நீ நன்னா கேட்டு மனமாற வாங்கிட்டே டெவலப் பண்ணிட்டே வா. தேவ ஈட்டியம். ஓகே, சரி, இந்த வரதாம் ஈசானாம் இதெல்லாம் நாம ரூபத்தோடு இருக்கிற தெய்வம். ஓகே, உண்மையிலேயே ஒரிஜினல் கடவுள் யாரு அப்படின்னா ஈஸ்வரன், ஒன் ஈஸ்வரா, ஆல் த ஃபார்ம், இன்ஃபினிட் ஈஸ்வரா. ஓகே, ஒன் ஈஸ்வரா, ஒரே ஒரு ஈஸ்வரா தான் இருக்கிறது. அந்த ஒரு ஈஸ்வரா தான் எல்லா பகவானாகவும் வந்திருக்கிறது. இப்போ நாங்கள் போகும்போது இவர் பேசிட்டு இருந்தார், மகமாயி மகமாயி. மகமாயின்னு என்ன அர்த்தம்? மகம் மாயி. பியூட்டிஃபுல்லாக லோக்கலில் அம்மாளுக்கு பேர், லோக்கலில் அந்த குடிசில் வச்சுருக்கால மகமாயி. அது என்னது? அது மாயினும் ஈஸ்வரகா மகேஸ்வரகா. ஓகே, மாயி பகவான் ஈஸ்வரா, மகன்றது அந்த இது மாயா. ஓகே, மகம் மாயி. என்ன பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்கா. மொத்தத்தை நம்ம படித்த ஒரு அங்கே லோக்கலில் ஒரு சாமியை வச்சு மகமாயி கொடுத்துருமா எல்லாத்தையும் அப்படி சொல்கிறது கேட்குது. டோட்டல் ஈஸ்வரா அங்கே கொண்டு என்ன கல்ச்சர். ஓகே, ஒண்டர்ஃபுல் கல்ச்சர். அதுக்கப்புறம் தேவ ஈட்டியம். தேவ ஈட்டியம்னா மெயின் தேவதா. ஓகே, என்ன தேவதா? ஒன் ஈஸ்வரா வர்ஷிப். ஓகே, ஒன் ஈஸ்வரா வர்ஷிப், தேவ ஈட்டியம். ஓகே, அதனால் ஸோ அப்புறம் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஸோ என்டையர் பிரபஞ்சம் முழுக்க இருக்க ஒன் ஃபார்ம். ஓகே, ஏகம் அரூபம். வருதா? அப்போ ஈசானாம் பரதம், பரதம் ஈசானாம் பரதம் தேவ ஈட்டியம். தேவ ஈட்டியம். தேர்ஃபோர் ஈசானாம் பரதம் அபரா பிரகிருதி.
தேவஈட்டியம் பராபிரகிருதி, ஒன் ஈஸ்வரா, என்டையர் ஈஸ்வரா. ஓகே, இப்படி நிச்சாய முமுக்ஷு அறிந்து கொள்கிறான். பராபிரகிருதியாகவும் அபராபிரகிருதியாகவும் இதை விரிந்து கொள்கிறான். அதே தான் பாமர மனிதர்கள் மகமாயி ரூபத்தில் அறிந்து கொள்கிறான். புரியுதா? அதனால் நிச்சாய நிச்சாய அந்த முமுக்ஷு என்ன பண்ணுறான்? சிரவண மனன நிதித்தியாசனத்தை நீண்ட காலம் செய்கிறான். விசாரித்து அந்த பிரம்மனை பிரம்மன் அஸ்தியிலிருந்து பிரம்மன் அஸ்மி அப்படின்றது புரிந்து கொள்கிறான். பரோட்ச ஞானம்ட்டு அவனுக்கு அவன் மகா வாக்கிய விசாரம் செஞ்சு அபரோக்ஷ ஞானத்தை அடைகிறான். ஓகே, ஞான விஞ்ஞான யோகத்தை அடைகிறான். ஓகே, மையா சக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரய அசம்சயம் அசமக்ரம்மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. தச்சுருன்னு இல்லை, தத்சுருணு. கேளு, என்கிட்ட கேளு. எது கேட்டினா எல்லாம் முழுக்க ஞானமும் விஞ்ஞானமும் கூடிய பரா அபரா ஞானத்தை டோட்டலாக சந்தேகம் இல்லாமல் உனக்கு கூறுகிறேன். அந்த 100 நாளுக்கு நம்ம எடுத்துன்னு இருக்க பிரார்த்தனா ஸ்லோகம் இது. இப்போ புரியுதா? ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து அதுக்கு உள்ள கனெக்ஷன். ஞான விஞ்ஞானத்துக்கு கூடிய பரா அபரா பிரகிருதியோட கூடிய ஈஸ்வரனை டோட்டலாக கூறுகிறேன். அங்கே 100 நாள் கிளாஸ் வச்சு அதுக்கப்புறம் 2 கேம்ப் வச்சு உனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பேந்த முடிச்சியே. அதனால் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். கவலைப்படாத, இன்னொரு தடவை கூறுவேன். சமக்கிரமாம் நாஸ்யசி தது சுருணு. என்னை பற்றின முழு விவரத்தை கொடுக்கிறேன். உன்னை பற்றி முழுக்க சொல்கிறான்னு கேட்பாங்க சாதாரணமாக. புரியுதா? சாதாரணமாக டீச்சர், இங்கே டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னை பற்றி முழுக்க சொல்கிறேன். என்னை பற்றி நான் முழுக்க சொல்லும் போது நீ உன்னை பற்றி தெரிஞ்சுப்ப. எப்படி? இதுதான் குரு சிஷ்யா. புரியுதா? குரு சிஷ்யாவோட சீக்ரெட் என்னென்னா, குரு தன்னை பற்றி முழுக்க சொல்லுவார். அது மூலியமா நீ உன்னை முழுக்க தெரிஞ்சுப்ப. புரியுதா? ஸோ திஸ் இஸ் வே ஆஃப் சீக்ரெட். அதனால் இங்கே ஒளி மறைவெல்லாம் கிடையாது. ஓகே, அதனால் ஞான விஞ்ஞானத்தை அறிந்து கொண்டது மூலியமாக அதனால ஒன்று தெரிஞ்சுன்னா பிரயோஜனம் இருக்கணும்ல. பிரயோஜனம் இருக்கணும். அந்த பிரயோஜனம் என்ன? இன்வெர்டடு. ஓகே, இந்த 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 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால இத்தனை கஷ்டப்பட்டு அர்த்த காமெல்லாம் தியாகம் பண்ணி, ஓகே, தர்மத்தில் பல நாள் இருந்து அதுக்கப்புறம் இந்த ஞான யோகத்துக்கு சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணின பிறகு இத்தனை இத்தனை பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணின பிறகு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கணும்னா அது நம்பர் 1 அர்த்த காமத்தில் வேர்ல்டு பீப்புளுக்கு அடையிறதே கடைசியாக இங்கே அதுதான் கிடைக்கணும்னு சொல்லிடக்கூடாது. புரியுதா? இவ்வளோ சிரமப்பட்டு சத்துவத்தில் இருந்து நான் தமசு ரஜஸ்லாம் மாற்றி கீற்றி நான் ஒரு சத்துவமாக ஒரு சைஸபிளாக கொண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதில் இருப்பாங்களே லோக்கல் பீப்புள் அடையிறானே, அதே தான் உனக்கு லாபம் கிடைக்கும் அப்படி சொன்னால் என்ன பிரயோஜனம்? அது நான் அங்கேயே கம்ஃபர்டபுளாக சுற்றிட்டு எப்படியோ சுற்றி ஆனந்தமாக இருப்பேன் நான். இங்கே எதுக்கு இருக்கணும்? இல்லை, அங்கே கிடைக்காதது இங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கிறது அங்கே கிடைக்கப்படாது. புரியுதா? அவ்வளோ உறுதி இருந்தால் அதுதான் சேல்ஸ் மார்க்கெட்டோடைய இது. ஓகே, இல்லாட்டி சேல்ஸை பண்ண முடியாது. புரியுதா? சேல்ஸ் சொன்னால் எங்கே இருக்கிற ப்ராடக்ட் அங்கே கிடைக்கவே கிடைக்காது. அது முதல்ல அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டு அவ்வளோ சுத்தம் கிடையாது, அது உனக்கு உபயோகமே ஆகாது. எங்களுக்கு தான் பெஸ்ட்டு தரம் தரம் அப்புறம் என்ன சைஸாக வருமே தரம் மரம் உயர்ந்தது. புரியுதா? அப்படி உயர்ந்தது அந்த இடத்துல கிடைக்காதது எந்த ரங்கனா ஸ்ட்ரீட்லேயும் உஸ்மான் ரோட்லேயும் கிடைக்காத ஒரு வஸ்து இங்கே கிடைக்கணும். புரியுதா? எந்த பெரிய பெரிய கம்பெனியில் கிடைக்காத விஷயம் இங்கே கிடைக்கணும். பெரிய ஓகே, பெரிய பெரிய சிஇஓலாம் இப்போ சைனாவில் போய் இவர் பேசினார், இவர் பிரதம மந்திரி. ஓகே, அங்கே பெரிய பெரிய டாப் பர்சன்ஸ் அங்கே டிஸ்கஸ் பண்ணி கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும். புரியுறதில்ல என்ன சொல்கிறது? ஓகே, என்டையர் ATG உட்காந்து பல மெயின் கண்ட்ரீஸ்லாம் உட்காந்து பேசலாம். அந்த இடத்துல கிடைக்காதது நமக்கு கிடைக்கணும். புரியுறதில்ல? அவளுக்கு கிடைக்காது, அப்போ தான் நம்ம வசதின்னு சொல்ல முடியும். அங்கே கிடைக்கிறது ATGயில் கிடைக்கிறது, 20Gயில் கிடைக்கிறது,
அப்புறம் சார்க்கில் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பீப்புளெலாம் உட்காந்து பேசுகிறேன்னா அது கிடைக்கிறது. அப்புறம் லோக்கலில் இப்படி வந்துன்னா வெங்கட நாராயண ரோட்டில் போனால் இல்லாட்டி ரங்கனா ஸ்ட்ரீட் போனால் அதுவே கிடைக்கிறது. அதுக்கு தான் இங்கே நம்ம பாடுபடுறோன்னா அந்த தினசாக கிடைக்கிறதுனா இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். அப்படிதா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அதே கிடைக்கிறதான் நல்ல கதையாக இருக்கிறத. அப்போ அந்த இடத்துல எதுவும் கிடைக்காதது இங்கே மாத்திரமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் பலனாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? சாந்தி மேதி, சாந்தி மேதி. ஷாப்பு பேருக்கு வேணால் சாந்தின்னு வச்சுக்கலாம். அப்படிதான் சாந்தி ஜுவல்லரி ஷாப் அப்படி இருக்கலாம். ஓகே, சாந்தி ஸ்வீட் கடை, ஓகே, இனிப்பகம், சாந்தி இனிப்பகம், அப்படிலாம் சாந்தி பேரில் இருக்கலாம். ஆனால் சாந்தி கொடுத்துட முடியாது. சார் சாந்தி ஒரு 2 கிலோ கொடுங்க சார், முடியவே முடியாது. இப்படிதான் சாந்தி. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அண்ணா அங்கிருந்து அவர் கேட்டுட்டு புரியுதுல்ல, பேக்ரவுண்ட் அந்த மியூசிக்கெல்லாம் கேட்கணும். அவன் அப்படி அதை தாடி வச்சுட்டு ஒருத்தன் போவான், பின்னாடி ஒருத்தன் தச்சுட்டு வருவான். அந்த சாந்தி சாந்தி எங்கே சாந்தி? பறந்து போனாலே அவள் இணைந்து போனாலே அது புரியுதா? அப்படி அப்படி ஒரு இது சால்வ் போட்டிருக்கணும். டர்ன்னு சுற்றுவான் அப்படி, அவனை இந்த ஹீரோவை அப்படியே சுற்றி அப்படி நிறுத்துவான். அப்படி ஒரு பாட்டு படுத்து. அப்போ பாடும்போது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த சீன்ல நம்ம இருக்கோம். நிம்மதி. ஒரு 3 மணி நேரம் போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்குடா அப்படின்னு. அதுவும் அவன் பாட்டு அவன் படத்துக்கு போனேன்னு வச்சுக்கா, போற நிம்மதியெல்லாம் அங்கே அழுத்துட்டு வந்துடுவான். புரியுதுல்ல? அந்த நிம்மதி இங்கே தான் இருக்கிறது. நிம்மதி, அமைதி, சாந்தி. சாந்தி குவாலிஃபிகேஷன் முன்னாடி நிம்மதி இருக்கணும், அதுக்கு அடுத்தது டெவலப் ஆகி அது அமைதி இருக்கணும். அந்த அமைதிக்கு பேர் தான் சாந்தி. புரியுதா? அதனால சாந்தி அவ்வளோ சுலபம். அதனால தான் பேரை சேர்ந்து யோக சாந்தின்னு பேர் வச்சுருக்கோம். சும்மா வச்சுல்ல யோக சாந்தின்னு. பிரம்மவேத பிரம்மவே பவத்தின்னா ஒன்றுத்துக்கும் பேக்ரவுண்ட் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. ஓகே, அத்தனை அர்த்தம் இருக்குது. அப்போது இந்த யோகத்தினால தான் சாந்தி பிராப்னோதி. எந்த யோகத்தினால? ஹட யோகத்தினால, ஞான யோகத்தினால. புரிஞ்சிருப்பா? ஆமாம், அங்கே யோகா சாந்தி யோகா சாந்தி சொன்னீங்களே, அதனுடைய மீனிங் இப்போ தான் சொல்கிறீங்களா இத்தனை வருஷம் கழிச்சு? புரியுதுதா? அது ஃபஸ்ட்டு அப்படி. ஓகே, அர்த்தகடி சக்கராசில் இப்படி தூக்கினது. இப்படிதான் இப்போ ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து வந்திருக்கு. இப்போதான் சாந்தி. ஓகே, அப்போது கர்மயோகம் உபாசனா ஞான யோக அபியாசேன சாந்தி பிராப்தி. புரியுதுல? ஸோ கர்மயோக உபாசன ஞானயோக அபியாசேன சாந்தி பிராப்தி. என்ன சாந்தி? மனசாந்தி. மனசாந்தினா என்ன? இனி வாழ்க்கையில் பாரம் கிடையாது. புரியுதுதான்? அப்போது எனக்கு வாழ்க்கையில் யூபிஎஸ் ஏதாவது டவுன் மைண்டு டவுன் ஆயிடுச்சுன்னா என்னாச்சு? உடனே யூபிஎஸ் எனக்கு கொடுத்தாச்சு, இதை பயன்படுத்திட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, அப்போ லைஃப் எப்படி இருக்கும்? சியர்ஃபுல் லைஃப். ஏன்னா எனக்கு எங்கே எப்படி போகணும், எந்த இடத்துல ஸ்டாப் இருக்கிறது, எங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்கிறது. ஓகே, கம்ப்ளீட் இருக்குது. அப்புறம் ட்ராவல் செக் இருக்குது, ட்ராவலர் செக் இருக்கிறது. அப்புறம் என்ன இருக்கிறது? ஸோ வண்டி ஓட்டிகிட்டே போக வேண்டியதான். அப்புறம் தான் அதில் மன நிறைவு. அதுக்கு பேர் மன நிறைவு. மன நிறைவு தான் ஆனந்தம். அப்புறம் தான் சாந்தி, நிறைவு, திருப்தி, இதெல்லாம் சேம் சினானிமஸ். அப்போ ஞானத்தினால தான் இந்த நிறைவு பரிபூர்ணம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் பரிபூர்ணம்? ஏதாவது செஞ்ச பரிபூர்ணம் வருமா? இல்லை, ஏற்கனவே உள்ள பரிபூர்ணம் நீன்னு புரிஞ்சுக்கிறது. ஓகே, இந்த அபூர்ணத்தில் தான் அபூர்ணம் டு அபூர்ணம் அடையலாம். ஓகே, அபூர்ணம். ஓகே, ஸோ கொஞ்சம் அபூர்ணத்துலேருந்து கொஞ்சம் நிறைய அபூர்ணம் அடையலாம். நிறைய அபூர்ணம்னு என்ன? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடையலாம். புரியுதா? ஆனால் அதுவும் அபூர்ணம். அப்போது எது கர்மத்தினால பூர்ணம் அடையாது. புரியுதா? அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடையலாம் முடியும். அதனால தான் வல்லவனுக்கு வல்லவன் அப்படிலாம் சொன்னதுனுடைய ரீசனு. வல்லவனுக்கு வல்லவன் சொன்னதுன்னு அர்த்தம், நீ எவ்வளோ போனாலும் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். புரியுதா? அது இன்சிக்னிஃபிகண்ட்டாகவே இருந்துகிட்டே இருக்கும், இன்செக்யூர் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும்.
அப்போ எல்லா இடத்துலையும் நான் கம்ப்ளீட் ஆகிறது எதுவோ அதுதான் பூர்ணம். அப்போ கர்மத்தினால அது பூர்ணம் ஒரு நாள் அடைய முடியாது. புரியுதா? அப்போ ஏற்கனவே ஒரு வஸ்து பூர்ணமாக இருந்து அந்த வஸ்துவை நான் மிஸ் பண்ணுறதா இருந்து அது மிஸ் பண்ணாமல் என்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சுண்டான்னா அதுக்கு பேர் பூர்ணம். புரியுதுல? இந்த மூடு வரும் நமக்கு. இந்த வில் பவர் வேற சொல்லிட்டு இருக்கேன் நானே. அப்பப்போ ஒரு வில் இருக்கணும், நீ இதை அடையிறதுக்கு ஒரு சக்தி இருக்கணும், நீ தீர்மா பண்ணணும், அபியாசம் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறோம்ல. அதே மாதிரி பூர்ணத்துக்கு என்ன பண்ணணும் சுவாமி? என்ன பண்ணணும்? ஒன்றும் வேணாம். உனக்கு சொந்த ஐடியாலாம் கட்டி விட்டுட்டே வா. இருக்கிறது பூர்ணம், மிஞ்சிருப்பது. புரியுதா? நீ ஏற்கனவே பூர்ணமாக தான் இருக்க. உன்னை சுற்றி உன்னை வந்து கவரிங் பண்ணியிருக்க, அபூர்ணத்தை கவர் பண்ணியிருக்க. இந்த அபூர்ணத்தை வந்து அந்த ராக்கெட் மாதிரி டக்கு 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 டக்குன்னு விட்டுட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக அப்படியே சுற்றி இருக்கலாம். ஓகே, ஸ்பேஸில் சுற்றின்னு இருக்கலாம். ஓகே, ஆனந்த ஊன்னு இருக்குல்ல, அதுதான் ஸ்பேஸில் சுற்றுறது. அப்படி அந்த இதில் ஊன்னு சுற்றின்னு இருப்பாங்க. இதில் ஆனந்தமாக இருக்கலாம். அப்புறம் தான் அத்தியந்த உபனிஷத்து அதுக்கு இது அடங்கல பாரு, வேகம் மூச்சு இப்படியே சொல்ல. அத்தியந்த சாந்தி ஏத்தி அப்படின்னா அத்தியந்த சாந்தி, இது பர்மனண்ட் சாந்தி. ஓய் பர்மனண்ட் சாந்தி. மற்ற சாந்தியில் என்னது? இப்போ வந்து ஒரு கார் வாங்கணும், புக் பண்ணுவோம்னு வச்சுக்கோ. பா, அந்த புக் பண்ணும்போது ஒரு இது இருக்கும், மைண்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, வந்த பிறகு அந்த பிளேட்லாம் இல்லாமல் ஒரு இது நம்பர் பிளேட்லாம் இல்லாமல் வரும், அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்சி புக் அதெல்லாம் வந்த பிறகு ஒரு சந்தோஷம் போயிடும். அவ்வளோதான், அது தொடக்க கூட மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுது? ஆல் விஷய சுகம்லாம் தாரதமியம் விடாது, 3 லெவல். ஓகே, 4வது லெவல் அதை பற்றி கவலையே இருக்காது. புரியுதா? அவ்வளோதான், அந்த இது போயிடும். இது அப்படி கிடையாது, பர்மனண்ட். ஓகே, ஸோ பர்மனண்ட் ஆச்சா அப்படி கேட்குறாள். இங்கே தான் பர்மனண்ட் ஆச்சான்னு கேட்கணும். வேதாந்தத்தில் என்ன இத்தனை வருஷமாக போயிருக்கேன், பர்மனண்ட் ஆச்சா? அதுக்கு தான் தேடின்னு இருக்கேன். சிஏல தான் இருக்கேன் நான். சிஏன்னு என்ன? கேஷுவல் லேபர், கேஷுவாலிட்டி. சிஎல் கேஷுவல் லேபர். எப்பவுமே அந்த ஆள் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காருயா, சாதனை சதுஷ்டன். அது வந்தால் தான் இது வரும் போல இருக்க, ப்ரொமோஷன். புரியுதா? கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். இப்போ மேலே இடத்துல சொல்லியிருக்கேன் நான், இது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிடும் போல இருக்கு. ஸ்வேதா சோதர மூச்சு பிடிச்சிட்டு வந்துட்டேனே, அது கன்ஃபார்ம் ஆகிடுவேன் நான். அது அத்தியந்த சாந்தி ஏதி, அத்தியந்த சாந்தி. திஸ் இஸ் ஒரிஜினல் சாந்தி. அப்பழுக்கற்ற சாந்தி, பூர்ணம், மனப்பூர்ணம். அதனால இதுதான் நம்ம கிட்ட வரும். அதனால எல்கேஜிலேருந்து பிஹெச்டி பண்ணுற வரைக்கும் ஏதோ ஒரு டார்கெட்டை வச்சுட்டே நகர்ந்துட்டு இருக்கு வாழ்க்கை. அப்படிதான். ஸோ இதெல்லாம் வந்து படிப்பு முடித்த பிறகு ஏதாவது கிடச்சிடும்னா அது ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் அதில் வந்து தாரதமியெல்லாம் ஆச்சு. சரி, ஓகே, ஜாப்பு கிடச்சிட்டா ஒரு ஆயிடுமான்னு பார்த்தது வாழ்க்கை. ஜாப்பு கிடைச்ச பிறகு அங்கேயும் திருப்பி தாரதமியம் இருக்குது. ப்ரொமோஷனில் ப்ராப்ளம் இருக்குது, கொலீக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, மேலே ப்ராப்ளம் இருக்குது, கீழே ப்ராப்ளம் இருக்குது. எப்போ தான் பண்ணுறது? சரி, நமக்கு மேலே இருக்கானு இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணலாம்ல. சரி, நமக்கு மேலே இருக்கான், ஆஃபீஸர் இருப்பான்ல, மேலே மேனேஜர் யோசிக்கிறான. சரி, அவன் சந்தோஷப்படுவானான்னு பார்த்துருக்கானா? அவனுடைய கேபின் ரூமில் ஒளிஞ்சிருந்து பார்த்தினா அங்கே 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் மேலே டாப்பில் அவன் இவனை திட்டின்னு இருப்பான். என்ன அவன் கேட்டுன்னு இருக்கான்டா, நீ எதெல்லாம் முதல்ல கொடு நீ அப்படின்னு கேட்பான். இதே மாதிரி கணக்கு போயிட்டு இருக்கும். சரி, ஓனர்கிட்ட போய் பாரு. ஓகே, அந்த ஓனர் சொன்னார், ஒரு இது உயில் எழுதி வச்சுருந்தார். ஓகே, சொல்லிவிட்டு கடைசியில் நான் சாகம் போகிறதுக்கு முன்னாடி காட்டணும், இந்த ஆஃபீஸை வந்து நான் உனக்காக கொடுத்துட்றேன், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவன், அதனால் இந்த ஆஃபீஸை நீயே ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். தயவுசெய்து உன்ன மாதிரி நான் முட்டாளாக இருக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. நான் எப்படி வந்துட்டு போகிறேனோ வந்து போனேன். நான் இங்கே இத்தனை வருஷம் 50-40 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னைக்காவது சாப்பிட்ருக்கியா? என்னைக்காவது ஒழுங்காக வந்திருக்கியா? நாங்களாம் போன பிறகு ராத்திரி போகிறேன். ஓகே, நாங்களாம் வரத்துக்கு முன்னாடி வந்துடுறேன். நாங்களாம் சாப்பிடும்போது நீ வந்து அப்போ தான் டீ சாப்பிட்ற. இது ஒரு வாழ்க்கையா? எனக்கு ஐ எம் கம்ஃபர்ட் 40 வருஷமாக. புரியுது தான்? இனிமேல் வந்து இந்த இது போகிறோம். எனக்கு நான் எங்கேயா யோகா சாந்திக்கு கிளம்பி போகிறேன், தேவையில்லை. புரியுறதில்ல? அது இன்டெலிஜென்ட். புரியுதுதான்? அதுதான் இன்டெலிஜென்ட். அதனால சரி, கல்யாணம் பண்ணி பார்ப்போம்.
எதை தின்ன பித்தம் தெளிவுன்றது மனுஷனுக்கு. கல்யாணம் பண்ணி பார்த்தா அப்போ தான் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அப்போல்லாம் எப்படி சுதந்திரமாக இருந்தேன் தெரியுமா? குரங்குகள் போலே மரத்தின் மேலே ஆடி திரிந்தோமே பசுமை நிறைந்த காலேஜ் டேஸ் வராதுப்பா. அது எப்படி தெரியுமா? ஆல் டேஸ் போன பிறகு தான் தெரியும், எவ்ரி டே. அப்போ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தொக்கின்றே இருக்கு, ஏதோ மைனஸ் ஆகிட்டே இருக்குது, ஏதோ சம்திங் மைனஸ் ஆகிட்டு இருக்கு. மைனஸ் நீ எவ்வளோ போனாலும் அது மைனஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோ. அது எதுவும் மைனஸ் ஆகாத ஒரு வஸ்து ஒன்று இருக்கிறது, அது நீனு புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது ஷிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயம், அடையக்கூடிய விஷயம் இல்லை. அது ஷிஃப்ட் பண்ண விஷயம் இல்லை, கிளைம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். புரியுதுல? அதை பண்ணிட்டுனா இவர் போகணும். அதுக்கு பேர் சாந்தி. அத்தியந்த சாந்தினா பர்மனண்ட் சாந்தி. ஆத்ம ரதிரேவ சாந்தி, ஆத்ம திருப்த சாந்தி, ஆத்மனி ஏவ சாந்தி, சந்துஷ்ட சாந்தி. இப்படிதான் அங்க கிருஷ்ண பகவான் சொல்றாரு, அது சாந்தி. தஸ்ய காரியம் ந வித்யதே, தஸ்ய காரியம் ந வித்யதே. இனி அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. கிருதகிருத்தியா, அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டான், முடித்து விட்டான். ஸோ இன்னைக்கு அவனுக்கு ஜீவன் முக்தன் பலம். என்ன பிரயோஜனம்? ஜீவன் முக்தன் பலம். 12வது மந்திரம். யோ தேவானாம் பிரவச்சோத்பவச்ச விஸ்வாதிபோ ருத்ரோ மகரிஷிஹி இரண்யகர்ப்பம் பஷ்யத ஜாயமானம் சனோ புத்யா சுபயா சம்யுனக்த், சனோ புத்யா சுபயா சம்யுனக்த். ஓகே, இதை எங்கேயோ கேட்டிருக்காம இருக்கும். சக நக புத்தயா சுபயா சம்யுனக்த். ஓகே, ஓ இறைவா. இப்போ முன்னாடி சொன்னோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா அது என்ன ஆகிறது? இப்போ இதெல்லாம் வருமா வராதான்னா உடனே எந்த ஆளுக்கிட்ட போகணும்? அந்த ஆளுக்கிட்ட தான் போகணும். ஏ பகவான், இவர் சொல்கிறாரு, இது ஒன்றும் புரிகிற மாதிரி தான் இருக்கிறது, ஆனால் எங்கேயோ ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது சுவாமி, எங்கேயோ ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது சுவாமி. ஓகே, கேட்டுட்டே வரா மாதிரி தான் இருக்கிறது, கேட்கும்போதே எங்கேயோ ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கு. புரியுதுல? எல்லாத்தையும் அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு இந்த பரீட்சையில் எக்ஸாம் படிக்கிறவாளுக்கு தெரியும். ஓகே, படிக்கிறவாளுக்கு தெரியும். என்னென்னா எல்லாம் படிச்சிருப்பான், இன்னும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா எல்லாம் மறந்துட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஃபியர் இருக்கும் பாரு, எதுவுமே நமக்கு ஞாபகம் வராதோ அப்படின்னு. புரியுதா? புரியுதா? இவன் பயந்துன்னு இருப்பான், படிக்காதவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, வந்ததை எழுதுறோண்டா அப்படின்னா. புரியுதா? ஆனால் உட்காந்து எழுதிடுவாங்கன்னு வச்சுக்கோ, ஆனால் எல்லாம் மறந்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். புரியுதா? அதுபோல் இதெல்லாம் கேட்கும்போது எல்லாமே கிடச்சிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. புரியுதா? ஆனாலும் ஏதோ இழந்துட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது. புரியுதுல? அப்போ எங்கே போனோம்? அவர்கிட்ட தான் போனோம். ஏ இறைவா, ஓ எங்களுக்கு நல்ல புத்தியை கொடு. இது ஒரு நல்ல பிரேயர், அழகான பிரேயர். எங்களுக்கு நல்ல புத்தி கொடு. ஓகே, வீட்டில் அம்மா வேண்டிப்பா, இந்த குழந்தைங்களுக்குலாம் நல்ல புத்தி கொடு அப்படின்னு. அப்படி வேண்டிக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடு, அப்படி தான். புரியுதா? ஏன்னா என் குழந்தைங்க மாத்திரம் புத்தி கொடுன்னு சொன்னால், நீ நல்லா புத்தி இருந்தால் தான் குழந்தைங்க நல்ல புத்தி வரும். அதனால் குடும்பமே நல்ல புத்தி கொடு பகவானே, அப்படி வேண்டிக்கணும். புரியுதா? அதுதான் உத்தமமான பிரேயர். புரியுதா? அதனால தான் அப்போ எல்லாரும் ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்க முடியும். ஓ இறைவா, எங்களுக்கு நல்ல புத்தி கொடு, ஞான விஞ்ஞானத்தை கொடு. பரா அபரான்னு இது வரைக்கும் கேட்டுன்னு இருக்குமே, அந்த விஷயத்தை எங்களுக்கு கொடுத்துரு. ஓகே, அந்த வித்தியை கொடுத்துரு. ஞானத்துடன் எங்களை எப்பவுமே ஞானத்தோடு சேர்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். புரியுதா? காலையில் கிளாஸ் கேட்கணும், மத்தியானம் கிளாஸ் கேட்கணும், மற்ற கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். மீதி டயத்தில் என்ன பண்ணணும்? அந்த கேட்ட விஷயத்தை மைண்டில் ஓடிண்டே இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல கை கால் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதை சீக்ரெட் ஞானத்தை கொடு, புனித ஞானத்தை கொடுத்துரு. அந்த கமல ஜதயத அஷ்டகத்தில் சொல்கிறது என்னென்னா, வித்யாம் சுத்தம் ச புத்திம் கமல ஜதயத சத்வரம் தேகி மக்கியம் அப்படி சொல்கிற. அந்த சத்துவம் இருக்கே, அதுதான் கேட்குறோம் நாங்கள். இப்போ எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு
தெளிவாக ஆகிட்டுருக்கு. எங்களுக்கு சத்துவ குணம் வேணும், அவ்வளோதான். முடியுமா அவனால்? நீ ரொம்ப பெரிய ஆள், என்டையர் யூனிவர்ஸ்லாம் நீ சிருஷ்டி ஸ்திதி லயக்கார பெரிய திறமெல்லாம் இருக்குன்னு உனக்கு சொல்கிறால, வேதெல்லாம் சொல்கிறதே சாஸ்திரம்லாம் சொல்கிறதே. நான் கேட்குறேன் உனக்கு இப்போ சேலஞ்சு, எனக்கு நீ சத்துவத்தை கொடுத்துட முடியுமா? வா, அப்படி கொடுத்துனா நீ கடவுளியா? நீ கடவுள், நீ ஆம்பளடா அப்படி சொல்கிறான்ல, அந்த மாதிரி நீ கடவுள், எனக்கு நீ சத்துவத்தை கொடுத்துட்டா நீ கடவுள், புரியுதா? அப்படி பகவான்கிட்ட பிரார்த்தனை. அப்போ பகவானுக்கு ரோஷம் வரும், புரியுதுல? என்னை பார்த்து அப்படி கேட்ட, இந்த சத்துவம் இன்னிலேருந்து நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கிளாஸ் கேட்பாயாக, புரியுதா? நம்ம உருக்கமாக கேட்கணும், சும்மா இப்படி தனியாவட்டில் கேட்கக்கூடாது, புரியுதுல? அதுக்கேற்ற மாதிரி அவரும் கண்டுக்கவே மாட்டார், முதல்ல கண்டுக்கவே மாட்டார், புரியுதா? நம்ம கேட்குற குரலை அவர் காதில் விழுற மாதிரி டேப் பண்ண. இந்த குழந்தைங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் குறுக்கால் பேசுவார், அதுக்குன்னு நீ அட்டன் பண்ணாத வரைக்கும் அதை விடவே விடாது. அந்த மாதிரி அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, புரியுதா? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்மளை ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம கவான் கத்துனா நம்ம பக்கம் என்ன சொல்லு, சத்துவத்தை கொடு, சரி போ. அந்த அவசரத்தில் அவர் ஏகப்பட்ட ஜோலியில் கொடுத்துட்டாரு. இது பெஸ்ட் மெத்தட், புரியுதா? இன்னொன்று இருக்கிறது ரிஃபைன்டு. இதெல்லாம் பாமர ஜனங்களுக்கான விஷயம் சொன்னேன். கொஞ்சம் ரிஃபைன்டு பீப்புள், ஒரு சோ கால்டு சொஃபிஸ்டிகேட்டட், அவளுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் முறையாக கேட்கணும் பகவான்கிட்ட. ஒரு ஆர்டர் இப்படிலாம் ஒன்று இப்படி சிங்கிளாக கேட்கக்கூடாது, ஓகே? ஒரு மரியாதை ரிஃபைண்டாக கேட்கணும். அது என்ன? ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். அது ஒரு 1008 பண்ணினா உனக்கு வந்துடும் சத்துவம், புரியுதா? ஐய அப்போ கொஞ்சமாக மெதுவாக வரட்டும் அப்படின்னு 1008 பண்ண ஆரம்பிச்சுட்டான், சத்துவத்தில் ஆட்டோமேட்டிக்கலி கொண்டு போய்விடுவேன், புரியுதா? ஒரு 108 சூரிய நமஸ்காரம் 1008 காயத்ரி பண்ணினா சரீர ரஜஸ் ஆகிடும், புத்தி சத்துவம் ஆகிடும். எப்படி? கொஞ்சம் ஏதாவது இப்படி இறக்கி சொல்லுங்களேன். அதுதான் முன்னாடி சொன்னேன், அது ப்ரேயரு, புரியுதா? யோ எனக்கு சத்துவம் ஒன்று இப்படி கேளு ரிஃபைண்டா, இல்லாட்டி நம்ம மாதிரி பாமர ஜனங்களாக இப்படி கேளு. ஒன்று பாமரன் மாதிரி கேளு, இல்லை பண்டிதன் மாதிரி கேளு, உனக்கு எப்படி வேணுமோ அப்படி கேளு, புரியுதா? ஆனால் அப்படி கேட்குற முறையில் கேட்கணும். அப்போ பாமர மாதிரி கேட்கணும், அந்த இதோட கேட்கணும், ஆவேசத்தோடு உணர்ச்சி பிழம்பாக கேட்கணும், புரியுதுல? இல்லை உனக்கு ரிஃபைண்டாக கேட்கணும்னா, ஒரு பாண்டித்யமாக இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யணும். ஒரு 1008, இந்த பக்கம் 108, ஓகே? அது அறிவுபூர்வமாக இருக்கு பாரு, ஓகே? 108 பண்ணினா இந்த உடம்பு தமசில் ஆனது, அது ரஜஸ் ஆகிடும், ஓகே? மைண்டு எப்படி இருக்கிறது? எப்பவுமே லோலாயாக அலைஞ்சுன்னு இருக்கு, அது சத்துவம் ஆகிடும், ஓகே? ஏதாவது ஒன்றுக்கு வா, புரியுதா? கொஞ்சம் இது என்ன, ஒரு ஆக்ஷன் பிளான் தரையில உனக்கு எத்தனை ஆக்ஷன் பிளான் கொடுத்துருக்குடா, ஏதாவது ஆக்ஷன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருக்கா நீ, புரியுதா? அதனால ஆக்டிவேட் பண்ணு. ஹே சவித்ரு தேவதா, சூரிய பகவானே, எங்களுடைய புத்தியை பிரகாசிக்கவை என்ற அழகான பிரார்த்தனை, ஓகே? சக நக புத்தியா சுபயா சம்யுனக்து, சக நக புத்தியா சுபயா சம்யுனக்து. ஏ சர்வேஸ்வரா, ஞானத்தை கிரகிக்கக்கூடிய புத்தியை கொடுத்து எங்களை ஆத்ம ஞானத்துடன் சேர்த்து வைப்பாயாக. ஜிக்ஞாசு முமுக்ஷுவோட பிரார்த்தனை, ஓகே? 13வது மந்திரம் என்ன? 13வது மந்திரம் படிப்போம். யோ தேவானாம் மதிபோஹோ மதிபஹாம் யஸ்மின் லோகோ அதிஸ்ரிதாஹாம் ய ஈசே அஸ்ய த்வீபதஸ் சதுஷ்பதஹாம் கஸ்மை தேவாய அவிஷா விதேம. அப்போ பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? அது 3வது பாதத்தில் சொல்றாரு. யக தேவானம் அதிபஹாம். இந்த ஏக்கம் சத்து விப்ராகா பகுதா வதந்தி. ஈஸ்வரன் பகவான் ஒன்று, பண்டிதர்கள் அவரை பலவாறு அழைக்கின்றனர், புரியுதா? அப்போ
30 கோடி தேவர்கள், ஆனால் ஈஸ்வரன் ஒன்று, ஈசகா ஏகா. ஓகே, இது வந்து நம்ம தொடர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம். இந்த பாட்டை புரியுதா? ஒன் ஈஸ்வரத்தா அநேக தெய்வங்களாகவும் பகுதா இதுவாக இருக்கிறது. அப்போ ஈஸ்வர தத்துவம் ஏக்கம். அப்போ தேவதைகளையும் கடவுளையும் ஈஸ்வரனையும் நம்ம தேவதைகளையும் கடவுள்னு சொல்லுவான், ஈஸ்வரனையும் நம்ம கடவுள் சொல்லுவோம். ஓகே, அதனால் ஸோ முதல் வந்து காட்ஸ், இன்னொன்று காட். ஓகே, அப்போ தேவதைகள், இந்த தேவதைகள்லாம் உத்கிருஷ்ட ஜீவர்கள், எக்ஸ்ட்ரா சக்தி உள்ளவர்கள், நம்மள மாதிரி ஜீவர்கள் தான், ஆனால் அவங்க உத்கிருஷ்ட தான். இப்போ சரஸ்வதி மாதானா, சரஸ்வதி மாதா தேவதை வந்து நம்மளை விட எம்பாடிமெண்ட் ஆஃப் நாலேஜ். ஓகே, அபரா பிரகிருதி. ஓகே, அதனால் ஸோ அதுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ லக்ஷ்மி தேவி இருக்குன்னா த எம்பாடிமெண்ட் ஆஃப் வெல்த். ஓகே, ஸோ அப்போ ஒன்றுத்துக்கு ஒரு விஷயத்துக்கு அவள் வந்து அந்த ஒரு பெரிய விஷயமா டோட்டல் இன்சார்ஜாக இருக்க, அவங்கள வந்து நம்ம வேண்டிக்கிறோம். புரியுதா? அப்போ எல்லா தேவர்களுக்கும் புண்ணிய பாப கர்மானி இருக்கிறது. பிகாஸ் இந்திரன்றது இந்திரன்னு குறிக்கல, இந்திர பதவியை குறிக்கிறது. யமன்ன்றது யம பதவியை குறிக்கிறது. அங்கே ஆள் மாறிண்டே இருக்கும். ஓகே, பிரம்மாஜி சொல்லிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இது யாருடைய ஆட்சி நடக்கிறது? வைஸ்வத மனு இருக்கு இல்லையா? அவருடைய மனு ஆட்சியில் இப்போ இருக்கிற பிரம்மாஜிக்கு 50+ ஆகிருக்கிறது வயசு. புரியுதா? 50+ சொல்லும் போது என்ன அர்த்தம்? அனதர் 50ல் 40+ போயிடுவார்னு அர்த்தம். புரியுதா? அவர் பதவி போயிடும். புரியுதா? இப்போ எல்லாத்தையும் படைச்சி காத்துன்னு இருக்கிற அவளுடைய பதவியே இம்பர்மனண்ட்டு. புரியுதா? இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்? புரியுதா? அதெல்லாம் தாண்டி பிரம்மாஜிக்கும் வந்து போகக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு எது பர்மனண்ட்டோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம். புரியுறதுல? அதனால் அதெல்லாம் வந்து ஸோ நாட் பர்மனண்ட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் வந்து பர்மனண்ட் இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க. எந்த சுவாமிகிட்ட வேண்டி வேண்டி வாங்கிக்கிறோமோ அந்த சுவாமி பர்மனண்ட் இல்லைன்னு புரியணும். புரியுதா? இப்போ எம்எல்ஏ வந்து ரோடு போடியான்னு கேட்கணும். இப்போ ரோடு போடியான்னு கேட்கும் போது என்ன அர்த்தம்? நம்ம பர்மனண்ட் இருப்போம், நெக்ஸ்ட் டைம் அவர் எம்எல்ஏ இருக்கலாம், இருக்காமல் இருக்கலாம். புரியுதா? புரியுதுல? அதனால ஸோ நம்ம வந்து பர்மனண்ட்டு. இங்கே என்ன சொல்கிறாரு? பிரம்மா பதவி நாட்டு பர்மனண்ட்டு, ஆனால் அளப்பரிய சக்தி உடையவர்கள், நம்மளை விட அதிகமாக சக்தி இருக்குது. அதனால தான் கேட்குறோம் அவர்கிட்ட. எதுக்கு அவர்கிட்ட கேட்குறோம்? ஓகே, அதனால் ஈஸ்வரஹா தேவதேவோத்ம தேவதேவானாம் தேவானாம் அதிபஹா. நெக்ஸ்ட் என்ன? யஸ்மின் லோகஹா அதிஸ்ரிதாக. இந்த அதிஸ்ரிதாக சகுண பிரம்ம ஈஸ்வரா மாயி எல்லா சமஸ்த லோகத்துக்கும் அவரே வியாபித்துள்ளார். இப்போ ரெண்டா பிரிச்சுட்டோம். லோக்கல் தேவதை சின்ன சின்ன ஓகே கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? ஒரு ஒன் ஈஸ்வராவை நம்ம இப்போ பேசுகிறோம். ஓகே, யக ஈசே அஸ்ய சர்வஸ்ய. ஓகே, ஸோ இந்த ஸோ ஹோல் இந்த பிரபஞ்சத்தை கேலக்சி முழுக்க அந்த நியதியை காப்பாற்றின்றிருப்பவர், கண்ட்ரோலர், கட்டுப்படுத்தவர், அவர் ஈஸ்வரா. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரா? எல்லா விதமான சிருஷ்டியை படைக்கிறார். இங்கே ஒரு சிருஷ்டி படைக்கிறார். எப்படி தான் சிருஷ்டி? இது ஒரு தினசு. முன்னாடி வந்து சந்தஸ்லாம் சொன்னோம் இல்லையா? ஒரு தினசு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறோம்னா, எல்லாம் உனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதுக்கப்புறம் உனக்கு எது தெரியாதோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பகவான் படைத்தார். புரியுதா? உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் ஈஸ்வரன் படைச்சது. அதுக்கப்புறம் செகண்ட் திங் என்னென்னா, உனக்கு எதெல்லாம் தெரியாதோ அது ஈஸ்வரன் படைச்சது. அவ்வளோதான். ரெண்டு தான் அவர் படைச்சது. புரியுதா? அதெல்லாம் படைத்தார். த்விபத சதுஷ்பத 2 கால் பிராணிலாம் அவர் தான் படைத்தார். ஓகே, இப்போ நம்ம சதுஷ்பத 4 கால் பிராணிலாம் அவர் படைத்தார். பிராணினா என்னது? பிராணனை உடையவன் பிராணி. ஓகே, யாரெல்லாம் பிரீத்தி இழுத்து விடுறாங்களோ அந்த பிராண மூச்சு உள்ளது அதெல்லாம் பிராணியோட ஜாத்தியில் சேரும். ஓகே, இப்போ வந்து நம்ம த்விபத்தில் வருமா, த்விபதக வருமா, சதுஷ்பதகள் வருமா? அதில் தத்தி நடந்து வந்தா 4 காலு, ஓடி ஓடி வந்தா 2 காலு, அப்புறம் வந்தா 3 காலு, கடைசியில் இப்படி ஊதி இப்படி மணி அடிச்சுட்டு போகும்போது 8 காலு. புரியுதுல? அப்படி வரிசையாக பாட்டுருக்காங்க. ஓகே, அதனால் இப்போ நம்ம எத்தனை கால்? ஆவரேஜாக 2 கால் தான் சொல்லணும். அதெல்லாம் 8 கால்லாம் சொல்லக்கூடாது. அதனால் ஸோ இது வந்து அதுக்கப்புறம் 8 கால் பூச்சி ஒன்று இருக்கிறது.
நிஜமாவே 8 கால் பூச்சி இருக்கு, அது பர்மனெண்ட்டாக 8 கால். புரியுதா? இன்னொரு ட்ரெயின் மாதிரி இருக்கும் போவார் மரம், அவருக்கு ஏகப்பட்ட கால் அதுக்கு. புரியுதா? இதெல்லாம் பகவான் படைச்சாருன்றது உபநிஷத்தில் சொல்லுது. இந்த மாதிரி பல விதமான எதுக்கு இண்டிகேஷன்னா, ஒழுங்காக வந்த வேலையை பார்க்கலன்னா 8 கால் பூச்சி ஆகிடுவோம் அப்படின்னு, இல்லை மரவட்டி ஆகிடுவோம். புரியுதுல? மரவட்டி 8 கால் பூச்சியோட ஒரு மரவட்டை கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அழகாக இருக்கும், டிசைன்லாம் இருக்கும் அதில். ஓகே, ரெட்டு அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஆனால் அதெல்லாம் ரசிக்க முடியாது பாவம். அதுக்கு இத்தனை இருக்குல்ல, இத்தனை கால் இருக்குது, இத்தனை டிசைன்ஸ் இருக்குது, பாவம் அதுக்கு அப்படி அறிவு கொடுக்காம போயிட்டான். சத்தும் கம்மியாக போச்சு, சத்தும் இல்லை அதுக்கு, தமஸ் மாத்திரம் தான் இருக்குது. ஓகே, மரவட்டை. ஓகே, இதெல்லாம் இதெல்லாம் பகவானுடைய இஷ்டத்துக்கு பதைக்கல. டே நேற்றுக்கு கற்பூரம் ஏற்றல வர பார்த்துக்கிறேன், நீ நெக்ஸ்ட் ஜென்மா எங்கிட்ட தானே வரும். எல்லாமே கர்மா பேஸ்டு. ஓகே, ராகத்வேஷ பேஸ்டு கிடையாது, இப்போ இல்லை. புரியுதா? அதனால் கர்மா பேஸ்டு. நெக்ஸ்ட் என்ன? தேவாய விஹிதா விதேம. ஓகே, இதுலேருந்து இந்த ஹவிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹவிஸ் கொடுக்கறது விதேம தேவ பூஜனம். அது இங்கே என்ன குறிக்கலாம்? இன்டர்பிரேட் பண்ணும்போது அவள் என்ன பண்ணுறான்னா, விளக்காசிரியர் கர்மயோகம், அந்த கர்மத்தையே அவங்க கர்மயோகமாக பண்ணினா, உபாசனையாக பண்ணினா என்ன ஆகுமா? கஸ்மை, அவன் ஆனந்த ஸ்வரூப பகவத்தை வழிபடுதல் அப்படின்னா. ஓகே, தேர்ஃபோர் த்ரீஃபோல்டு வர்ஷிப் பிரம்மன். ஓகே, கர்மயோகத்தில் ஈஸ்வரனை வாச்சிகமாக வர்ஷிப் பண்ண வழிபடுறோம், உபாசனை மானசீகமாக வழிபடுறோம், ஞான யோகத்தில் புத்தி ரூபேன்னு வழிபடுறது. புரியுதா? அப்போது இந்த கடைசியாக வழிபடுறது தான் ஃபைனல். ஓகே, ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் லெவல், தேர்டு லெவல். ஓகே, ஃபைனல் லெவலில் என்னென்னா, வழிபடுறவனே வழிபடுபவனோடு சேர்ந்து விடுகிறான், ஒரே ஆளாயிடுறான். இது கடைசி ஞான யோகம். அதனால் ஐஎம் கான்ஷியஸ் தத்துவமசி. இதனால் என்ன பயனு, என்ன பிரயோஜனம்? கஸ்மை தேவாய, தேவாய சைத்தன்ய ஸ்வரூபகா, தேவர்கள் கிடையாது. ஓகே, இந்த தேவாய என்னது? கஸ்மை தேவாய திவ்யத்தே ஸ்வயம் பிரகாசத்தை இது தேவகா சைத்தன்ய ஸ்வரூபகான்னு அர்த்தம். அப்போ கஸ்மை அப்படின்னா விளக்காசிரியர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, அது ஃபோர்த் கேஸ். என்ன? ஆஃப் கம். கம்னு என்ன? ஆனந்த ஸ்வரூபம். கம்னா ஆனந்த ஸ்வரூபம். அப்போ இந்த கம்பகம், ஓகே, கம்பகம் ஆனந்தமே கடவுள். ஆனந்தமே கடவுள். ஆனந்தோ பிரம்மேதி அப்படி வருது இல்லையா? அந்த ஆனந்த ஸ்வரூபம் கம். கஸ்மை கடைசியாக ஃபைனல் மீனிங் என்ன? கஸ்மை இஸ் ஈக்குவல் டு, கஸ்டம்ஸ்னு போட்டுக்கூடாது, கஸ்மை இஸ் ஈக்குவல் டு ஆனந்த ஸ்வரூபாய பிரம்மனே அவிஷா விதேமா, நான் உனக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். அப்போ பிரம்மனை அறிந்து கொண்டால் நானும் அவனை மாதிரி ஆயிடலாம். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா ஆத்மரதிகி ஆத்ம கிரீட்டதி. புரியுதா? அகம் ஆனந்த ஸ்வரூபகா. ஓகே, அப்போ ஆனந்தோ பிரம்மேதி திவ்ய ஜானாத் ஆனந்தாத் ஏவ கல்விமானி பூதானி ஜாயந்தி ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி. ஓகே, ஆனந்தமே நம்மளுடைய ஸ்வரூபம். அதை கிளைம் பண்ணும்போது ஆனந்தம். இப்போ நடராஜரையே இன்வோக் பண்ணி அவரை கும்பிடுறோம் நம்ம, அவர் ஆனந்த ஆளவர். புரியுதா? அதில் தான் திருவாதிரை களி சொல்லிட்டு நமக்கு புரட்டாசி சனிக்கிழமை திருவாதிரை களி பண்ண மாட்டான். புரியுதா? என்னைக்கு இப்போ அந்த களி பண்ணுவான்? திருவாதிரையில் தான் பண்ணுவான். அந்த திருவாதிரைக்கு ஒரு சாமியார் சூரபத்மன் இப்படி பண்ணுற மாதிரி ருத்ரனியா, நடராஜர் ஆனந்தமூர்த்தி. ஆனந்தமூர்த்தி நடராஜர். அதுக்கு பிரசாதம் என்னது? நம்மளால் முடிஞ்சது களி, களிப்பு, எல்லாம் ஒரு கனெக்டட் இருக்கு பாரு. அதனால் அப்படி பண்ணியிருக்காரு. ஓகே, இது சொல்லிட்டாரு. 14வது மந்திரம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு முடிச்சுடுவோம் நம்ம. 14வது சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் கலிலஸ்ய மத்யே விஸ்வஸ்ய சரஷ்டாரமநேக ரூபம் விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா சிவம் சாந்திமத்யந்தமேதி.
ஞாத்வா சிவம் சாந்தி மத்யந்தமேதி. இந்த செகண்ட் லைன் வந்து திருப்பி 5:13 வரப்போகிறது. புரியுதா? 5:13 5வது அத்தியாயத்தில் 13வது வரும், ரிப்பீட்டடாக வரும். ஓகே ஓகே. அது வந்து இது வந்து 16வதுல சொல்கிறது பாரு. 16வது மந்திரம் விஸ்வைஷ ஏகம் பரிவஷ்டிதாரம் ஞாத்வா தேவம் உச்சந்தே சர்வபாசைஹி. புரியுதாப்பா? ஓகே. அது அப்போ இம்பார்ட்டன்ட் வரி. அப்போ ரிப்பீட் பண்ணுறது. கலிலஸ்ய மத்தியே சூக்ஷ்ம அதிசூக்ஷ்மம். ஓகே. சூக்ஷ்மம் அப்படின்னா கலிலஸ்யன்னு என்ன? சிருஷ்டிக்கு முன்பு அன்டிவைடட் ஃபார்மில் மாஸ் யூனிவர்ஸ் இருந்தது. இந்த ஹோல் மாஸ் யூனிவர்ஸ் எப்படி இருந்தது? அன்டிவைடடாக, பிளவுபடாமல் ஒன்றாக இருந்தது. ஓகே. எப்படி? நம்முடைய சுஷுப்தி அவஸ்தாவத்து. புரியுதா? அப்போ சிருஷ்டிக்கு முன்பு என்டையர் யூனிவர்ஸு பிளவுபடாமல் இருந்தது, இன்க்ளூடிங் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஒன்றாக இருந்தது. ஓகே. ஒடுங்கி இருந்தது. எப்போ டைம் அண்ட் ஸ்பேஸு வெளிப்படுகிறதோ டிவிஷன் வந்துடும். எப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ், இதுவே புரியாது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட போய் சொல்ல டைம் அண்ட் ஸ்பேஸ் ஒடுங்கி இருந்ததுன்னு ஒன்றும் புரியாது. புரியுதா? எதில் ஒடுங்கி இருந்தது? டைம் அண்ட் எந்த ஸ்பேஸில் ஒடுங்கி இருந்தது? அதுதான்டா ஸ்பேஸ் ஒடுங்கி இருந்தது. புரியுது? கேள்வி புரியுதுல? எப்படி 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 எங்கே ஒடுங்கி இருந்தது? அதுதான். ஓகே. அது ரூலு. ஓகே. அப்போ கால தேசம் இல்லாத இடத்தில் துவைத்தம் கிடையாது. நீ அவனை சொல்லணும், ரொம்ப சிம்பிள்றாது. டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லாதது ஒன்று இருக்குது. புரியுதா? டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, அப்படி ஒன்று இருக்கிறது. டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நமக்கு அனுபவத்திலே இருக்குது. டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லாதது, பிளவுபடாதது, டிவிஷன் அற்றது, அன்டிவைடட் ஃபார்ம், அப்படி ஒன்று இருக்கிறது. எங்கே இருக்கிறது? நீ வேணால் நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் தூங்குவோம். புரியுதா? அங்கே நம்ம தூக்கத்தில் பேசிக்கலாம். புரியுதா? நான் உனக்கு காட்டுவேன் நான். புரியுதா? நீ அன்றைக்கி ஆமான்னு சொல்லணும். புரியுதா? அந்த அப்படி வேணால் பேசிக்கலாம். கனவுலேயே வந்து நம்ம பேச முடியாது. புரியுதா? ஓகே. அங்கே டிவைடட் இருக்குல்ல, அடுத்த ஃபார்முக்கே போக முடியாது ஜாக்கிரதையிலேருந்து. ஸோ படத்துக்கு போயிட்டேன்னா. புரியுதா? அதுவும் இவன் ஞானி ஆகிட்டான்னா ஜாக்கிரதையிலே பேச முடியாது. ஞானி ஆகிட்டான்னா அவனுக்கு ஜாக்கிரதையாக அன்டிவைடட். ஓகே. அங்கே டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. உனக்கே சில சமயம் டைம் ஃபேஸ் கிடையாது. புரியுதா? சம்டைம்ஸ் வந்து இப்போ டைம் எப்படி போச்சு? புரியுதுல? டயத்துக்கோ பிளேஸ்க்கோ ஒரு விவஸ்தையும் கிடையாது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே. சில சமயம் சில கிளாஸ் வந்து ரொம்ப லாங் டைமாக போகாமல் இருக்கும். முன்னாடி உட்காந்து இப்படி பார்ப்போம் பாரு. சரிடா சரி. சில சமயம் என்ன ஆகணும், நீ இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்ட, டே ½ கழிச்சு முடிச்சிருக்கேன் நான். அப்படியா? அப்படின்னு. அப்போ என்ன இருக்கிறது? டைம் அப்போது ஒரு டைம் தான், அந்த டைமே மாறின்னு இருக்கிறது. அப்பப்போ நம்முடைய மூடு எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல மாறின்னு இருக்கு. புரியுதா? அதனால் ஸோ எப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் வெளிப்படுறதோ அப்போ டிவிஷன். ஓகே. கால தேசம் இல்லாத இடத்துல துவைத்தம் கிடையாது, டுவாலிட்டி கிடையாது. திஸ் இஸ் ரூல். புரியுதா? அப்போ யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் அவ்யக்த நாம ரூப. ஓகே. அதனால தான் அன்மேனிஃபெஸ்ட் சொல்லிட்டானா அது புரிஞ்சு போச்சு, நம்மளுடைய வார்த்தை அது. ஓகே. அவ்யக்த ஃபார்ம், வெக்த ஃபார்ம். வெக்த ஃபார்மில் தான் டிவிஷன்ஸ் உண்டு. அவ்யக்த ஃபார்மில் டிவிஷன் கிடையாது, டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. அதனால தான் அவ்யாக்கிருத நாமரூப அண்ட் அன்டிவைடட் மாஸ் கால்டு மாயா. மாயானா என்ன? அநிர்வச்சனியம். அது விளக்க முடியாதுன்றது விளக்கி சொல்ல வேண்டும். ஓகே. அதற்கு உபனிஷத்து கொடுக்க ஒரு புது பேர், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து அளிக்கும் பேர் கலிலம். கலிலம். உதாரணத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆலமரம் எத்தனை சின்ன விதைக்குள்ள இருக்கிறது? பட்டாணி மாதிரி இருக்கும். அதுவா? இல்லை. அதை உடைச்சின்னா கடுகு மாதிரி இருக்கும். அந்த கடுகு மாதிரி இருக்கிறதுக்குள்ள என்டையர் விருட்சம் அதுக்குள்ள இருக்கு. உன்னால் பார்க்க முடியுமா? ஓகே, பார்க்க முடியாது. அப்படிதான் அதில் அவ்வளோ பெருசு அது உள்ள இருக்கு. ஓகே. பீஜஸ்யாந்தரி வாங்குரோ ஜகதிதம்
பிராங் நிர்விகல்பம் புனஹ மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ர சித்ரி கிருதம். என்ன ஆச்சாரியர் அனுபவிச்சு பாட்டிருக்காருங்க. அது எப்படி ஸ்பான்டேனியஸா பாட்டிருப்பாரு பாரு, யோசிச்சு பாரு. ஓகே, இன் திஸ் அன்டிபெண்டன்ட் ஸ்டேட் நாம ரூப மாஸ் Brahman was existing as very essence of that Maya. மாயக்குள்ள இருக்கப்பா எல்லா எவ்ரிதிங். கலிலஸ்ய மாயாய மத்தியே, கலிலஸ்ய மாயாய மத்தியே, மாயாவினுடைய சொரூபத்துக்குள் வெரி வெரி சட்டில்டு ஃபார்ம், அதுக்கும் அதிஷ்டானமாக உள்ளது பிரம்மன். அந்த பிரம்மன் நான், அகம். ஓகே, அப்ப சட்லஸ்ட் ஃபார்ம் பிரம்மன். அந்த மாயே சட்லஸ்ட் ஃபார்முக்குள்ள இருக்கிறது, அதுவும் என்கிட்ட இருக்கிறதா அதிசூக்ஷ்மம். அதனால சூக்ஷ்ம புத்தியா அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும். கட்டோபனிஷன் சொன்னது புரிஞ்சதப்போ அந்த சூக்ஷ்ம புத்தி வேணும். அப்போ உனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் மாயையினுடையது. நாம ரூப பிரபஞ்சம், திரிகுணம், சத்வரஜஸ்தமசு ஆர் சப்தஸ்பரிஷ ரூபரச்ச கந்த, 5 நம்ம அனுபவத்துக்கு எதெல்லாம் உள்ளதோ அத்தனை அம்புட்டும் என்னது மாயா. ஓகே, ஆனா ஒன்று மாத்திரம் இல்லை. அது என்னன்னா, அதுக்கிட்ட ஒன்று மாத்திரம் இல்லை. என்னது G1 மாத்திரம் இல்லை, G2 அதுதான், G3 அதுதான், G5 7 தான். அது G இருக்கே, அது G7 G12 எல்லாமே மாயினுடைய கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டரில் G1 2 3 4 7 வச்சிருக்கல, அதெல்லாம் யாருது? அதெல்லாம் கூட மாயா விடுது. இப்படிதான் எல்லாமே பாருங்க. எல்லாம் அந்த G2ஓ இல்லை G2 இப்போ G7 எதுவும் மாற்றி போயிட்டேனா, அந்த குளோரியெல்லாம் யாரோடது? மாயாவோடது. ஒய், எல்லாம் மாயாவோட குளோரி. ஓகே, மாயம். அதனால் அது நீ என்ன புதுசாக நாளைக்கு கண்டுபிடிச்சாலும் அது மாயையோடது ஒரு ஃபார்ம். ஓகே, ஆனால் இவ்வளோ பெரிய மாயா, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் உள்ள மாயாக்கு ஒன்றே இது வச்சுட்டான் பகவான், குறை வச்சுட்டான். புரியுதா? ஒரே ஒரு குறைய வச்சுட்டான். இவ்வளோ பெருசு எல்லாம் இருக்குது சுவாமி, எனக்கு அறிவு மாத்திரம் இல்லை சுவாமி அப்படின்னு எங்கள் காலத்தில் எல்லாம் வச்சுட்டு அறிவு மாத்திரம் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மாயைக்கு ஒரே ஒரு குறை தான். புரியுதா? அது மாத்திரம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், துவைத்தம் வந்துடும். புரியுதுல? எந்த முமுட்சுவும் சம்சாரி தான், அப்புறம் பர்மனன்ட் சம்சாரி, மோட்சமே அடைய முடியாது. புரியுதுல? அங்கே தான் பகவான் ஹெல்ப் பண்ணுறான். என்னன்னா ஒன்லி ஒன் எக்ஸப்ட் ஒன் திங், அதுக்கு சொந்த காலில் நிற்க தெரியாது. இவ்வளோ ஐட்டம் இருந்தாலும் அதுக்கு சொந்த காலில் நிற்க தெரியாது. புரியுதா? அதுக்கு இருப்பு கிடையாது. அந்தோ பரிதாம் என்டையர் பிரபஞ்சம் G1 G2 G3 ஆல் கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸ் லோக்கல் வரதில்ல, இப்படி பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட அது அவங்களோட இதுதான். ஓகே, இவன் பில் கைடை சொல்றான் எந்துன்றான், நம்ம சொல்கிறோம் அது மாயையோடு சொல்கிறோம். புரியுதா? ஓகே, அது போட்டோம், அவங்க எப்போ புரியட்டோம், நமக்கு புரிஞ்சா போகிறோம். புரியுதா? எவ்ரி திங் மாயாவுடையது, எனி திங், எனி ஃபார்ம், எனி திங். அதனால அப்படிப்பட்ட என்டையர் பிரபஞ்சம் 7 14 லோகம், அந்த 4% 96% எவ்ரி திங் மாயா விடுது. இவ்வளோ பெரிய மாயா சொந்த காலில் அதுக்கு இருக்கிறதுக்கு சக்தி இல்லை. புரியுதா? அதுக்கு இருப்பு கிடையாது. ஓகே, அதனால் அது நான் எக்ஸிஸ்டன்ஸ். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு விஷயத்தில் என்டையர் பிரபஞ்சம் நின்றுட்டு இருக்குது, ஸ்டாண்ட் பண்ணிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் துளி அறிவு எப்படியாச்சும் என்னைக்காவது வேலை செஞ்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான், யுரேக்கா தான். புரியுதா? அதனால இந்த டோட்டல் சமஷ்டியில் நான் எக்ஸிஸ்டன்ஸ் மாயா, இந்த வெஸ்டி இண்டிவிஜுவல் சரீரத்தில் நான் எக்ஸிஸ்டன்ஸ் உன்னுடைய ஈகோ, அகங்காரம், நான் எக்ஸிஸ்டன்ஸ் அதே சமசத்தா. புரியுதா? நான் எக்ஸிஸ்டன்ஸ் அகங்காரம். அதனால ஆல் த டைம், டே அண்ட் நைட், அதனுடைய லைஃப் ஃபுல்லா டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். த ஹோல் டைம் அது அவ்வக்த ஃபார்முக்கு போனாலும் சரி, வியக்த ஃபார்முக்கு வந்தாலும் சரி, அது எந்த ரூபத்தில் போனாலும் மாயா டிபெண்டன்ட், பிரம்ம ஆசிரியா. அது போல என்னுடைய அகங்காரம் இருக்க என்னை சார்ந்தது,
சாட்சியை சார்ந்தது. புரியுதா? சாட்சிக்கு வேறாக அகங்காரம் இருக்க முடியாது. புரியுதுல்ல? அதனால இல்லை சுவாமி அது எப்படி சொல்றீங்க, என்ன சார்ந்து தானே சாட்சி இருக்கு, அப்படி சொல்லிடக்கூடாது. நான் தானே அந்த சாட்சியை படிச்சுட்டு இருக்கேன். எப்படி அகங்கார ஃபெலோ எல்லாத்திலையும் இதில் கொண்டு வந்துடுவான். புரியுதா? அவன் பிரம்மன் இருக்கட்டும், அவன் தாத்தா இருக்கட்டும், எல்லாத்தையும் அகங்கார ஃபார்மில் கொண்டு வந்துடுவான். புரியுதா? இவனுக்கு தான் வில் பவர் கொடுத்துருக்குல்ல. வில் இல்லை புருஷார்த்தம் வேற சொல்லிட்டான். இந்த இப்போ இந்த புருஷார்த்தம் இந்த ஈகோல தான் இந்த பிரம்மன் அடையணும். அப்படி இந்த 4வது புருஷார்த்தம் வந்து ஒரு தினசான விஷயம். புரியுதா? மீது எல்லாம் ஈகோல் அடையிறது. மீதி 3 புருஷார்த்தம் அடைஞ்சதெல்லாம் விட்டுறதுக்கு பேரு, அந்த அகங்காரத்தை விட்டுறதுக்கு பேரு 4வது புருஷார்த்தம். இதுதான் புரியுது, சிரமமா இருக்கும். புரியுதா? அது மாயா கடவத்து, பானையை போல. மாயா இஸ் அசத் பை இட்ஸ் செல்ஃப். என்ன பாவம்! பிரம்மாசிரியா மாயா. மாயா அவ்யக்த ஃபார்ம்ல போனா அதுக்கு அவ்யக்தாத் அவ்யக்தம் பிரம்மன். புரியுதா? அப்ப அலைதான் ஜலம். பார்க்கும்போது உலகத்தில் எப்படி இருக்கிறது, அதோட அதிஷ்டானம் பிரம்மன். புரியுதா? அதிஷ்டானம் பிரம்மன். அதுக்கு அதனால கலீலம் மாயா மத்தியே அது இருக்கிறது. எப்படி இருக்கிறது? பிரம்மன் தான் இருக்கிறது. ஓகே. அதனால கட்டோபனிஷத்து மந்திரம் பியூட்டிஃபுல்லா சொல்றது என்ன, 2:3:8 அவ்யக்தாத்து பரபுருஷா வியாபக அலிங்க ஏவச்ச எம் ஞாத்வா முச்சந்தே ஜந்துகு அமிர்தத்துவம் ச கச்சதி. மாயையை கடந்து போக முடியும். மேலானது ஆத்மா. அதை அறிந்தவன் அமிர்தத்தை அடைகிறான். அப்படிதான் மாயையை கடந்து போகும்பொழுது அந்த அமிர்தத்துவத்தை அடைகிறான். அப்போ மாயையே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கணும். இப்படிதான் தேர்ஃபோர் அதுக்கு அத்தாரிட்டி மந்திரம் வந்து விஸ்வம் மாயா நிவர்த்திஹி பிரமாணம் சொல்லியிருக்கு. அது வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. புரியுதா? அதனால நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஒரு இது வந்து ஒரு பஸ் ஒன்று இருக்க இன்னும் ஆரன்னு என்ன ஒரு டி நகரில் ஒரு பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸு இந்த வெங்கடநாராயண ரோட்டில் ஏபிஎன்னா என்ன கேபிஎன், அது வந்து அத்தாரிட்டியாக சொல்லுவான். இந்த கேபிஎன்ல நீங்கள் போங்க அப்படின்னு. ஓகே, அத்தாரிட்டியா. அப்புறம் டெல்லியில் ஒரு பஸ் இருக்கிறது, அது ஒரு பஸ்ஸு பனிக்கர். ஓகே, இதெல்லாம் வந்து வெரி ஃபேமஸ். என்னன்னா இதுக்கு செக்யூரிட்டி அத்தாரிட்டி. ஓகே, அவன் ஒழுங்காக கொண்டு போவான். நாமினலாக அந்த ப்ரைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு அத்தாரிட்டி. அதுபோல் ஒரு அத்தாரிட்டி கிட்ட போகணும். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அத்தாரிட்டி கிட்ட போயிடணும். வாட்ச்மேன் கிட்ட போய் விசாரிச்சுடணும். என்னையா எப்படி சொல்கிறாங்க, இப்படி போயிடலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. யாரா ஓனரு அப்படிக்கிட்ட அவங்ககிட்ட போய் அதட்டி கேட்கணும். ஓகே, யார் ஓனர் உங்ககிட்ட? சார் வருவார் சார், நீங்கள் அவரோட ஃப்ரெண்டு தான் நான், எப்போ வருவார் அப்படி இப்படி கேட்கணும். அப்போ இந்த அத்தாரிட்டி ஓனர் உபனிஷத்து சொல்லிடுது அந்த விஸ்வம் மாயா நிவர்த்தி. அப்புறம் என்ன, உள்ள ஃபுல்லாக வேலை செய்யலாம். புரியுதா? அவர் தான் இவர் நம்ம மாஸ்டர் இல்லை போல இருக்கு. புரியுதா? இத்தனை நாள் அது நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய மாஸ்டர்னு நினச்சிடும், அது இல்லை. அப்படி புரிஞ்சுது. புரியுதா? அப்போ விஸ்வஸ்ய சரஷ்டாம். ஓகே, இந்த பிரம்மன் தன் மாயை மூலம் உலகமாக வந்து தோன்றியுள்ளது. நீ எப்படி உன் வாசனை மூலம் கனவையை சிருஷ்டியாக்கிறியோ, பிரம்மன் என்ன பண்றது, காஸ்மிக் மைண்ட்ல வாசனா எது மாயா மூலமா ஜாக்கிரத பிரபஞ்சத்தை தோற்றிருக்கிறது. அவர் ட்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் இன் அவர் மைண்ட், அவர் வாசனா. திஸ் வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ் த வாசனா இன் தி காஸ்மிக் மைண்ட் கால்ட் மாயா. ஓகே, உன் சிருஷ்டி கனவு உலகத்தில் வந்துட்டு போற மாதிரி பிரம்மனுடைய பிரபஞ்சம் விஸ்வஸ்ய சரஷ்டாம். அப்போ சிருஷ்டி 3 லெவலில் மெச்சூரிட்டி இருக்குது. 3 லெவல் மெச்சூரிட்டி. ஒன்று வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட், மற்றது சீனியர் ஸ்டூடெண்ட், இன்னொன்று சூப்பர் சீனியர் ஸ்டூடெண்ட். இப்போ நீ எதில் இருக்கன்னு பாரு. ஓகே, பிரம்மனே சிருஷ்டிக்கு காரணம் ஜூனியர் ஸ்டூடெண்ட். பிரம்மனே உலகமாக உள்ளது பிகமிங் விஸ்வரூபம் சீனியர் ஸ்டூடெண்ட். இந்த உலகம் பிரம்மத்தினுடைய தோற்றம் சூப்பர் சீனியர் ஸ்டூடெண்ட். நான் வந்து சூப்பர் சீனியர் ஸ்டூடெண்ட் ஆசைப்படுறேன், அதனால சூப்பர் சீனியர் ஸ்டூடெண்ட் சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாது. ஓகே,
நீ எந்த இதில் மார்க் வாங்கியிருக்க அந்த இது நம்பர்லாம் டோட்டல் பண்ணு. ஓகே ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணி மார்க் போடுவா இல்லையா? அந்த டோட்டல் பண்ணி பாயிண்ட்ஸ் போட்டு அதில் வந்து நம்ம நம்ம அதுதான் விரும்பணும். ஓகே, கடைசி வரைக்கும் விரும்பி இந்த தோற்றத்துக்கு தான் வந்துருப்போம். சூப்பர் சீனியர்க்கா இப்படிதான். அதனால பிரம்மனே சிருஷ்டிக்கு காரணம், பிரம்மனே உலகமாக உள்ளது, இந்த உலகமே பிரம்மத்தினுடைய தோற்றம். அப்போ விஸ்வஸ்ய சரஸ்ராற்றம் படைக்கப்பட்டது. சிருஷ்டில் ஈஸ்வரன் அநேக ரூபம். ரெண்டாவது. மூணாவது விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம். பரிவேஷ்டிதாரம். அப்போ பிரம்மன் தான் எதுவும் செய்யாமல், ஓகே, எதுவும் செய்யாமல் ஜகத்தை தோற்றியுள்ளது. இதுதான் கட்ஸ் வேணும். புரியுதா? பிரம்மன் ஏகம் பரிவேஷ்டிதாரம். மாறிண்டே இருக்கும் பிரபஞ்சத்தில் மாறாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பது அதிஷ்டான பிரம்மன். புரியுதா? அதனால எப்படி இருக்கிறது? சத் 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 சத், சன்னிஸ், மூனிஸ், எர்த்திஸ், புக்கிஸ், ஓகே, எவ்ரிதிங் ஈஸ் எக்ஸிஸ்டன்ஸில் அது இருந்துட்டே இருக்கிறது. அதனால மீதெல்லாம் மாறக்கூடியது, இது மாறாதது. அப்படிதான் அந்த பிரம்மன் அயமாத்ம பிரம்மன். இங்கே தான் குருஷல். ஓகே, அதனால அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா முமுக்ஷுத்வ சிபிர். ஓகே, மகாவாக்கியம் ஞாத்வா. ஓகே, அதனால ஞாத்வா சிவம், ஞாத்வா ஏக சிவம் அயமாத்ம பிரம்ம அத்தியந்த சாந்திம் ஏத்தி. ஓகே, பரிபூர்ணமான பூர்ணம் உனக்கு கிடைக்கும். அப்போ சொல்றேன் 15. சயேவ கால புவனஸ்ய கோப்தாம் விஸ்வாதிப சர்வபூதேஷு கூட்டஹாம் யஸ்மின் யுக்தா பிரம்மர்ஷயோ தேவதாஸ்ச தமேவம் ஞாத்வா மிருத்யுபாசாம் சினதி. Wonderful. சக ஏவ புவனஸ்ய கோப்தா. சக ஏவஹா மாயா சகித பிரம்மன். மாயா சகித பிரம்மன் என்ன தெரியலையா? என்ன மாயா சகித பிரம்மன்னா மாயையா? ஈஸ்வரா. அப்படியே பேசி பேசி அதனால அப்படியே சில சமயம் அப்படியே இப்படி இப்படி மூளை என்ன ஆகிடும்? ஸ்டில் ஆகிடும், இப்படி இப்படி உறைஞ்சி போயிடும், பிரைட்டாக இருக்கணும். ஓகே ஓகே, அதனால மாயா சகித பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. அப்போ பிரம்மன் சொல்லிருக்க ஈஸ்வரா நிர்குணத்தை பற்றி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நிர்குண சகுணத்தை ரெண்டுத்தையும் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால சயே கோப்தா புவனஸ்ய கோப்தா, இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடியவர் கோப்தா, ப்ரொடெக்டர். அவர் எந்த எந்த இதில் வரும் அப்படின்னா, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். அவர் எந்த காரணத்தில் அவதாரம் பண்ணி இந்த சிருஷ்டியை பண்ணுவார்? அப்படி எப்போ எந்த நேரத்தில் ஒரு எப்பொழுது தர்ம சிந்தனையும் பண்ண முடியாத அளவுக்கு போகிறதோ அப்பொழுது அவதாரம் எடுப்பார். ஓகே, இப்போ ஒன்றும் ஆபத்து வரல தர்மத்துக்கு. நீ காயத்ரி பண்ணலாம், எங்கே வேணால் சுதந்திரம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, சீடியை உன் இஷ்டம் போல கேட்டுக்கலாம். யார் இரண்யகசிபு மாதிரி இப்போ சட்டம் போடுறதில்ல, அப்படிதான். அதனால் இப்போ பகவான் தனிப்பட்ட அவதாரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுறதில்ல? புவனஸ்ய கோப்தா, அவர் ரட்சித்து காப்பாற்றக்கூடியவார். எப்போ காப்பாற்றக்கூடியவார்? அதர்மெல்லாம் ரொம்ப மோசமாக தலைவிரித்து ஆடும்போது அவர் தலையெடுப்பார். புவனஸ்ய கோப்தா காலே. ஓகே, அப்போ அவதாரம் எடுப்பார். அப்போ எந்த மாதிரி அவதாரம் எடுப்பார் அவர்? அந்த காலத்துக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ரூபத்தில் வெளியில் எடுத்து இந்த உலகத்தை ரட்சிப்பார். ஓகே, அதனால இப்போ நெக்ஸ்ட் என்ன? ஈஸ்வர ஸ்துதி. ஓகே, இப்போ ஈஸ்வர ஸ்துதி. ஓகே, விஸ்வாதிபகா. விஸ்வாதிபகனா உலகம் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர். ஓகே, சரி. பகவான் எங்கிருந்து வருவார்? அவரு எதுல வருவார்? என்ன சுவாமி சொல்றீங்க? கருடன் தான் வருவார். அதனால தான் மகாநாராயண் கோயிலில் 2 கருடன் மேலே வச்சிருக்கோம். புரியுதுல? கஜேந்திர மோட்சம் எப்படி வருவார் அவர்? அந்த ஆதி மூலமே அப்படின்னு அலறும்போது எப்படி வருவார் அவர்? ஆதி மூலமே வரும்போது எப்படி வருவார்? அந்த கருட வாகனத்தில் பக்தா அப்படி
அப்படி அந்த முதலே அந்த ஒரு அப்படி பண்ணுவார், ஒரு சுற்று. ஓகே, இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, சக்கரத்தை அப்படி விட்டார்னா அப்படி பண்ணுவார். புரியுதுல? ஓகே. இப்போ நீ வந்து யாருடைய பிஹேவியர்னால கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோ, ஆதி மூலமே சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆள் உனக்கு யார் கஷ்டம் கொடுக்குறா அவருக்கு விஷ்ணு சக்கரம் போட்டு அப்படி அடிச்சு விட்டுருவார். புரியுதா? புரியுதுல? ஆனால் அவர் எங்கே வந்து அந்த இது இருக்கு இல்லையா, கருடன் வாகனம், அந்த கருட வாகனத்தை எங்கே நிறுத்துவார்? ஓகே, ஃப்ளாட், உன்னுடைய வீடு வந்து இதுக்குள்ளே ஃப்ளாட்டுக்குள்ளே வச்சுருக்குது, அதுக்குள்ளே நுழையணும்ல. யானைன்னா ஓப்பன் கிரவுண்டில் இருந்தது, அது ஆறு இருந்தது, இப்படி வந்து நின்னாரே இப்படி சக்கரம் ஓட்டுறதுக்கு சௌரியமாக போச்சு. கடைசியில் அந்த பக்கத்தாத்து மாமன் வந்து நடுவில் பால் வாங்குறதுக்கு வந்துன்னா என்ன ஆகிறது யோசிச்சுப்பார். கண்ட மணிக்கு ஆதி மூலமே கூப்பிட்டுறது. அதனால் கருடன் வருவார். பார்த்தா இங்கே இருக்கிற சுவாமி எவ்ரிதிங் சுவாமி. அப்படிதான் பகவான் சர்வபூதேஷு கூட்டா, எல்லாரும் உள்ளத்தில் இருக்காரு. புரியுதுதான்? அவர் எங்கே ஸ்பெஷலாக வர்ணமாக்கும், அவர் தான் இருக்காரு. ஆனால் கூட்டகா ஒளிஞ்சின்னு இருக்கிறார். அதில் ஹரி எங்கடா இருக்கான்? ஹரி எங்கே இல்லை சொல்லு. உன்னில் இருக்கான், எண்ணில் இருக்கான், மேலே இருக்கான், கீழே இருக்கான், தூண்டில் இருக்கான், துரும்பிலும் இருக்கான். புரியுதா? அவன் இல்லாத இடம் எங்கே இருக்கு? அனைத்திலும் இருக்கிறான். புரியுதா? அதனால அந்த ஹரி கண்டுபிடி, உன் இருக்கிற இடத்துல கண்டுபிடி. புரியுதா? பகவான் இஸ் அந்த இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பகவானை கண்டுபிடி. பிரம்ம விஸ்வரூப் குரு ரூபேன வருவார். அவர் எப்படி வருவார்? வந்து தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் ஏனாம் உபாத்தியந்தே. எனக்கு குரு கேட்காத, பகவான் பக்தியோடு கும்பிட்டா பகவானே குருவாக வருவான். அப்படிதான் பகவானே குருவாக வருவான். அதனால ஸோ அருவாய் உருவாய் உலதாய் இலதாய் மனிதாய் மலராய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பகவானே குருவாக வருவார். ஓகே, எவ்ரிதிங் பகவான்னா குரு ஆல்சோ பகவானே வருவார். எப்படி கேட்காத? ஓகே, நீ என்ன வேணுமோ அதை மாத்திரம் கேளு. ஓகே, உனக்கு ஈஸ்வரனே குருவாக அவதரிப்பார். பக்தா சர்வபூதேஷு கூட்டா. ஓகே, பிரம்ம ரிஷயா தேவாம்ச யஸ்மின் யுக்தாய, யஸ்மின் பரமாத்மா யுக்தாய ஜீவாத்மா யுக்தாய. இங்க வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமா ஏற்று அயம் ஆத்ம பிரம்ம. ஓகே, குரு என்ன பண்றாருன்னா, அவர் உன்னுடைய பிரச்சனையெல்லாம் மேலோட்டமாக டாபிக்கல் ப்ராப்ளத்தை வந்து தீர்க்கிறதுக்காக குரு கிட்ட வரக்கூடாது. புரியுதா? இந்த ப்ராப்ளம் வந்து சுவாமிஜி இந்த இஎம்ஐ கட்டணும், அதில் வட்டி வந்து இப்போ கட்டணும். ஓகே, இப்போ வந்து இந்த 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 ப்ராப்ளம் இருக்கிறது, இதுக்கு என்ன பண்ணுறது? அது இல்லை, அதெல்லாம் கேட்டியா நீ, வா மாட்டின்ட நீ. ஓகே, மொத்த ப்ராப்ளம் அழிச்சுட்றேன் நான். புரியுதா? டோட்டல் ப்ராப்ளம். ஓகே, இங்கே வந்து ஒரே இடத்துல வந்து என்னது டோட்டல் ப்ராப்ளம் அழிவு நாசம். புரியுதா? அவர் அப்படி கேட்டுப்பார். கேட்கும்போது மாத்திரம் உனக்கு எங்கெந்த இது இருக்கிறதோ அந்த பிராதிபாசிக்க சத்தியத்தை கேட்டுப்பார். புரியுதா? அதுக்கப்புறம் அப்படியே டீல் பண்ணியிருப்பார். ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கேட்க வந்திருக்கல, அதுவே போகிறோம் அவருக்கு. ஓகே, அதை பில்டப் பண்ணிப்பார், டெவலப் பண்ணி ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு இடத்துல போகணும். புரியுதா? யாருக்கு ப்ராப்ளம்? இது வரைக்கும் கேட்டு சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன? எனக்கு தான் ப்ராப்ளம். அதான் எனக்குன்னு ப்ராப்ளம்னா நீ யார்? அதெல்லாம் கேட்பார். இவர் இங்கே திருவண்ணாமலைக்காரர் இருக்கார்ல, அவர் இப்படி தான் கேட்பார். யாருக்கு கேட்குறவனுக்கு எப்படி கோபம் இருக்கும் இல்லை, எனக்குத்தான். உனக்குத்தானே தூங்கிட்டு இருக்கும்போது நீ இருக்கியா? அப்படிலாம் கேட்பார். ஒரு 10 ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காரு. 10ல் அவன் வந்து அடிபட்டு போயிடுவான். புரியுதா? நான் ஒரு அம்மாவுக்கு ஒரு புக்கு கொடுத்தேன், ரமணருடைய புக்கு. இது எனக்கு வேண்டாம், இது ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு. சரி நீ கொடுத்துருவா அப்படின்னு. புரியுதா? மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் இன்னொன்று அற்புதமான பாலங்கள் இருக்குது. புரியுதா? அதனால் ஸோ குருநாதர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து மொத்த விஷயத்துக்கு எங்கே இருக்குன்னு அங்கே இதுக்காக தான் வெயிட்டிங். புரியுதா? நீ எதையாவது ஒரு லோக்கல் ப்ராப்ளத்தை வச்சுட்டு சொல்லிட்டு வரும்போது டக்குன்னு பிடிச்சிடுவார். புரியுதா? பிடிச்சிட்டா உன்னுடைய மெயின் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தை கொண்டு போயிடுவார். புரியுதா? இது ஒரு ப்ராப்ளம் இல்லை, இவன் ஒரு ப்ராப்ளத்துக்காக போயிருக்கான். இது ப்ராப்ளம் இல்லை, இன்னொன்று ப்ராப்ளம் இருக்கா. அப்போது எனக்கு 2 ப்ராப்ளமா? இல்லை, அந்த ப்ராப்ளத்தில் தான் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதை எடுத்துட்டான், இந்த ப்ராப்ளம்லாம் டிஸ்மிஸ் ஆகும். த சீக்ரெட். ஓகே, அதுக்கு என்ன உண்டோ அதை வேலை பண்ணினா
கொஞ்ச நேரத்தில் நமக்கே புரியும் இந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லைன்றது கொஞ்சம் நேரத்தில் புரியும். பிறகுதா ஆட்டோமேட்டிக்கலி அந்த மெயின் ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுவார்னா உன்னுடைய ப்ராப்ளத்தை குவாலிஃபை பண்ணி விட்டுடுவார். ஒரு சில்லற விஷயமா இருந்ததில்ல ப்ராப்ளம், அது ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். ஓ அப்போ நான் இப்பவும் ப்ராப்ளம் தான். இப்போ புரிஞ்சு அவர் குருநாதர்கிட்ட வரும்போது ஒரு ப்ராப்ளத்தோடு வந்தான். இப்பயும் ப்ராப்ளம் ஒன்றும் தீரலை, ஆனால் ப்ராப்ளத்தை குவாலிஃபைட் பண்ணி விட்டார். உன்னுடைய நிஜமான ப்ராப்ளம் இது இல்லைடா, வேற ஒன்று இருக்கிறது, அதை கண்டுபிடி, அதுக்கு தான் இங்கே அது பர்மனெண்ட்டாக அப்புறம் தீர்த்துடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ யார் முமுக்ஷோ அவர் பிரம்ம ரிஷயா, ஓகே, வேத விதா, பிரம்ம ரிஷயா, பிரம்மவாதினா. அப்போ ரிஷினா என்னது? ஞானி, நோவர், ஓகே. ஸோ தேவதாஸ். அதனால ஸோ முதல்ல தாசனா இருந்தவர் அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாரு? சோகம் ஆயிட்டது. இப்படிதான் தமேவம் ஞாத்வா. இந்த முறையில் சர்வபூதேஷு கூட்டகா அப்படின்னா சாட்சி சைத்தன்ய ரூபேன ஞாத்வா, ஓகே. அப்படின்னா ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுமா? மிருத்யு பாசம் சினத்திகி. சினத்திகினா துண்டித்து விடுவார். உன்னுடைய சகல சம்பத்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா பிரச்சனையும் கட் பண்ணி விட்டுடுவார். ஓகே, போ எல்லா ப்ராப்ளம் சால்வ் அப்படி சொல்லிட்டு விட்டுடுவார். புரியுதா? அதனால இதுக்கு பெஸ்ட்டு என்ன தெரியுமோ? என்ன பெஸ்ட்டுன்னா ப்ராப்ளத்தில் மாட்டிடும் போது அந்த வலையை அப்படியே ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு அவர் குருநாதர்கிட்ட அப்படியே விட்டுனா அவர் கட் பண்ணி விட்டுருவார். புரியுதா? இதுதான் பெஸ்ட்டு வே. அதில் அமிர்தம் பிராப்தி, யம பயம் பிராப்திக்கு சொல்லக்கூடாது, யம பயம் நிவர்த்தி. புரியுதா? அமிர்தம் பிராப்தி, அதுல சர்வ பாசைகி விமுச்சதே, எல்லாத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. தமேவம் ஞாத்வா மிருத்யும் பாசம் சினத்திகி மோக்ஷம் பிராப்தி. ஓம் தத் சத்து அப்படி சொல்லி அனுப்பிச்சுக்கோ. மீதி கிளாஸை நம்ம ஆஃப்டர் த டீ பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.